பரணி கேக்குதா? மறந்துட்டேன் பரணி, ஸ்பேஸ் போட்டுட்டும் மறந்துட்டேன். ஆரம்பிச்சிருங்க பரணி அப்படியே. ஏன் பிரகாஷ் ப்ரோ பெங்களூர் போயிட்டு வந்ததுல இருந்தே நீங்க சரியில்லை பிரகாஷ் ப்ரோ. இல்ல பரணி, பிள்ளைங்க பக்கத்துல இருந்தா நம்ம மைண்ட் வேலை செய்யாது. மூணுமே பக்கத்துல இருக்கா, கொஞ்சம் ஒரு செகண்ட் ஸ்பேஸ் போட்டதே மறந்துட்டேன். ஆரம்பிச்சிரு. இல்லைனாலும் உங்களுக்கு வேலை செய்ய மாட்டீங்க பிரகாஷ் ப்ரோ, உங்களை தனியா கவனிச்சுக்கிறேன். சரி ஓகே, அப்டேட்ஸோட போயிடலாம். இன்னைக்கு டாக்ஸிக் ரன் டைம் பார்த்தீங்கன்னா 3 hours 11 minutes. அப்புறம் மகுடம் ரன் டைம் வந்து 3 hours 5 minutes. விஸ்வநாதன் சென்ஸ் 2 hours 40 minutes. அப்புறம் வந்துட்டு டோன்ட் ட்ரபிள் த ட்ரபிள் அந்த படத்துலேருந்து கேக்கு வாக்கு அப்படின்னு சொல்லி ஒரு மியூசிக் வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, ஃபஹத் ஃபாசில் மூவி. அப்புறம் பிளட்டி பேண்ட் அப்படின்ற சவுண்ட் ட்ராக் வந்து டிசி படத்துலேருந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பெத்தலம் குடும்ப யூனிட்லேருந்து இல்லே இல்லா அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ சாங் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, நிவின் பாலி மமிதா படம். அப்புறம் ஹார்டின் அந்த படம் வந்துட்டு அமேசான் பிரைமில் ஸ்ட்ரீம் ஆகுது August 14th. மல்லவெல்லையே அப்படின்ற சாங் வந்துட்டு ஐஎம் கேம்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, துல்கர் கயடு லோஹர் நடிக்கிற படம். அப்புறம் ஸ்லம்டாக் படத்துலேருந்து தபுவோட கேரக்டர் கிளிம்ஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அரசன் ஷூட்டிங் வந்து இன்னைக்கு செகண்ட் ஷெடியூல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதேமாதிரி சேயோனோட செகண்ட் ஷெடியூலுமே இன்னைக்கு வந்துட்டு முதல்ல ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதான் நினைக்கிறேன். ஏதாவது அப்டேட்ஸ் விட்டு போயிருந்துச்சுன்னா சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறேன். பர்னி, நான் எனக்கு ஒரு டவுட். இப்ப டாக்ஸிக்ல இது 3 hours 11 minutes சொல்றீங்கல்ல, சென்சார் ஆயிடுச்சா? சென்சார் ஆயிடுச்சா? அதுதான் எல்லாரும் ரன் டைம் போட்டுட்டு இருந்தாங்க. ஆயிடுச்சுங்களா? ஆயிடுச்சு. ஏ சர்டிஃபைடு 3 hours 11 minutes. கட்ஸ் கொடுத்துருப்பாங்களா? தான் கொஞ்சம் பிரச்சனை பண்ணுவோம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். சரி ஓகே. சரி, அதே மாதிரி இப்போ புதுசா ரூல் மாதிரி வந்திருக்கு போல. கார்த்திக் வர்மா தான் போட்டிருந்தாரு, சென்சார் ஆன பிறகு நீங்க வந்துட்டு அது சென்சார் ஆன படத்துல கட் எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு புது ரூல் கொண்டு வந்திருக்காங்க. என்ன ப்ரோ? அனிருத்துக்குலாம் கஷ்டம். ஏன் படத்தை கட் பண்ணா என்ன? அனிருத் ஏன் படத்தை கட் பண்ண போறாரு? சென்சார் கட்டே போக கூடாது பரணி ப்ரோ, எல்லாமே சேர்த்து அனுப்பணும். அதான் ஃபைனல் ஒரு வாட்டி சென்சார் ஆறதுதான் ஃபைனல் வெர்ஷன் தான். அதாவது நீங்க சென்சார் அனுப்புறது வந்து நீங்க சென்சார் அனுப்புறது வந்து தியேட்டர்ல பாக்குறது தான் இருக்கணும். அதுக்கு மேல வந்து சென்சார் பண்ணக்கூடாது. அதாவது மியூசிக் எல்லாமே இருக்கணுமா, சென்சார் கட்டுன்னு எதுவும் அனுப்பக்கூடாது தனியா. சும்மா அந்த டம்மி பிஜிஎம் போட்டு அப்படிலாம் அனுப்பக்கூடாதான், எல்லாமே பெர்ஃபெக்டா இருந்து அனுப்பணுமா. ஃபைனல் வெர்ஷன் 4 நாளைக்கு முன்னாடியே ரெடி. அது ஒரு நல்ல விஷயம் தான் ஆக்சுவலி. நல்ல விஷயம் தானா, சீக்கிரமா படம் ரெடி ஆயிரும். இல்ல எல்லாருமே வந்துட்டு யோசிப்பாங்கல்ல, சென்சார் படம் அனுப்பணுமோ ஃபுல்லா அனுப்பணும்னு சொல்லிட்டு. அப்ப ரெடியா இருக்கும் உங்களுக்கு படம். இது ஓவர்சீஸ்க்கும் இங்கேயும் பெரிய டிஃபரன்ஸ் வராது. பிரகாஷ் ப்ரோ சொல்லுங்க, சென்சார் ஆயிடுச்சா இல்லையா பிரகாஷ் ப்ரோ? யோ அவங்க தான் அபிஷியலாவே யூஎன் டோபிக் விட்டாங்க. நேத்து யூஎன் வந்துட்டேங்க, அத delete பண்ணிட்டாங்க. இல்லனா இந்த இது போட்டுருப்பாங்களா ப்ரோ, இந்த சென்சார் சர்டிபிகேட் இல்லமே சைட்ல. நேத்து போட்ட போஸ்ட் போட்டாங்க ப்ரோ, ஆனா delete பண்ணிட்டாங்க. இல்லங்க, சர்டிபிகேட் கைக்கு வராம அவங்க போஸ்ட் போட்டிருப்பாங்க, அவ்வளவுதான். ஓகேங்களா, சென்சார் ஆயிடுச்சு. சர்டிபிகேட் கைக்கு வராம போஸ்ட் போடக்கூடாது. அதன் அடிப்படையில போட்டாங்க. போட்ட உடனே அப்படி போடுறது தப்புன்னு சொல்லி டெலீட் பண்ணிட்டாங்க. ஓகே ஓகே ஓகே. எப்பவுமே ப்ரொடியூசர் கையில சர்டிபிகேட் வாங்கணும். சர்டிபிகேட் வாங்கினதுக்கு அப்புறம் தான் ஒரு அப்லோட் பண்ணணும். ஹர்னி ப்ரோ, என்ன அப்டேட் சொல்றதுக்கு முன்னாடி வார்த்தை ஏதோ கொஞ்சம் ஜாஸ்தியா வந்த மாதிரி இருக்கு. தலைவனை பார்த்து. யாரை பார்த்து? யாரை பார்த்தா? ஹோஸ்ட பார்த்து. ப்ரோ இது கேரளா இல்ல ப்ரோ, இது தமிழ்நாடு. பார்த்து நடந்துக்கங்க ஹர்னி ப்ரோ. எனக்கு புரியலையே. விளைவுகள் ஜாஸ்தியா இருக்கும், பார்த்துக்கங்க. எந்த விளைவா இருந்தாலும் சந்திக்க தயார். பேச்சுலயே ஒரு திமிரு தெரியுது ஹர்னி ப்ரோ. இது இன்டர்வியூ வந்துச்சு, அது சொல்லிட்டீங்களா ஹர்னி ப்ரோ? இன்டர்வியூ சொல்லல, பட் இன்டர்வியூ வந்து சொல்ல மாட்டீங்க. தெரியும் சொல்ல மாட்டீங்க. ஏங்க ஃபுல் இன்டர்வியூ போஸ்ட் பண்ணிருக்கேன், எனக்கு தெரியாத கமல். ஏன் கமல் நீங்க இன்டர்வியூ எல்லாம் நம்ம இன்னைக்கு கமல் அப்டேட்ல சொல்லியிருக்கோம். நல்லா இருந்துச்சு அந்த இன்டர்வியூ. நான் கொஞ்சம் தான் பார்த்தேன், தான் பேசிட்டே இருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. நான் ஒரு 10 நிமிஷம் பார்த்தேன் இன்டர்வியூ. கமலே ஜனவரி 7th 8th 2027 அப்ப சேயோனுக்காக எஸ்கே வந்து இன்டர்வியூ கொடுப்பாரு. அப்ப வேற தலைவன் நைஸா அதை உள்ள இன்டர்வியூ கொடுக்க போறாரு. சேயோனுக்காக ஸ்பெஷல் இன்டர்வியூ.
எஸ்கே இன்டர்வியூ கொடுக்குற இன்னும் சூர்யா சின்ன ஹீரோ ப்ரோ, அவரு கொடுப்பாரு. எஸ்கே என்ன சாதாரண ஹீரோவா? பொங்கல் கிளாஸ் வின்னரு, நீங்க என்ன எஸ்கே இன்டர்வியூ கொடுப்பாரா? என்ன தெரியும் உங்களுக்கு? சும்மா சாதாரணமா பேசிட்டு என்னையா இருக்கீங்க. சைடுல சவுண்ட் வந்துகிட்டே இருக்கு, என்னப்பா பண்ற? சாரி இப்போ வேலை பார்த்துன்னு இருக்கேன், சாரி. அதான் மியூட் பண்ணி பேசும்போது மட்டும் ஆன் பண்ணி. பரணி ப்ரோ இப்ப அடிங்கடா அடிங்க. இன்னும் ஒரு 3 நாள்ல ஒருத்தன் முரட்டு எக்ஸ்போஸ் ஆக போறான். பரணி ப்ரோ மைண்ட் வைஸ். யாரு? மகாவீரன் என்ன சொன்னீங்க புரியல. விஸ்வநாதன் சென்ஸ் அமைதியா காத்திருக்கீங்க. ஏங்க நீ வேற சும்மா இருங்க எனக்கு. ஏங்க அதெல்லாம் வன்மத்தை உள்ள வச்சிருப்பாரு. அது எதா பிசுறு தட்டட்டும் இறக்குவாரு பாருங்க. நம்ம கண்ணு இருக்கு, அத போதுன்ற அளவுக்கு இறக்குவாரு. இது எப்ப இறக்குனார்ல ஜனநாயகன், அப்ப டக்குன மொத்தத்தை இறக்குனார்ல. அத தங்கப்பா தக்கம்னு கம்பேர் பண்ணி இது போடுவாரு. மகுடத்து கூட போடுவாரு நமக்கு. இல்ல மாவீரன் சொல்றத பார்த்தா பரணி வந்து ஓடு மீன் ஓட ஒரு மீன் வரும் அளவும் வாடி இருக்கும் அவன் கொக்குங்கிற மாதிரி ஜனவரி மாசம் பண்ணதுக்கு ஜூன்ல இப்ப செஞ்சாரு பாருங்க ஜனநாயகனை. அப்ப இதெல்லாம் காலங்கள். அண்ணன் இங்கேயே ஆரம்பிச்சிட்டாருன்னு ஒரு வடிவேல் காமெடி வரும்ல தலைவா, அது மாதிரி இன்னைக்கே ஆரம்பிச்சிட்டாரு. இன்னைக்கே பேச்சுல நான் பார்த்தேன். நான் 4 நாளைக்கு மட்டும் பாருங்க. என்ன பாத்தீங்க புரியலையே, என்ன பாத்தீங்க இன்னைக்கு? சுரேந்தர் பைக் சவுண்ட் கேக்குதுப்பா. மியூட்ல போட்டுறேன்ப்பா. ஏதாவது பேசுறதா பேசணும், பேசல. பிரகாஷ் அண்ணா காலைல ஏதோ ஒரு போஸ்டர் வந்துச்சு, என்னன்னா இது என்னன்னு சொல்லுவேன், நிறைய போட்டு நானே மறந்துடுறேன். அதெல்லாம் கன்ஃபார்ம் ஏதோ சொல்றாங்களே, என்னங்க புரியல? இல்ல விஷால் வந்து அங்கஸ்து என்கிட்ட வரான். ஒண்ணு இல்ல, சுரேந்திரு அவர் வந்து அறந்தாங்க திருமயமா அங்க வந்து எம்எல்ஏ ஆகுறது உறுதி, அவ்வளவுதான். திருமயம் வந்துடுறேன், கவலைப்படாது. ரைட், ஓகே. திருமயத்துல எம்எல்ஏ ஆகுறது உறுதி. நீங்க பாசிட்டிவா தானே பாக்குறீங்க அத? நான் வந்து வாழ்க்கையில நெகட்டிவா பாக்குறதே இல்லைங்க. போட்டோ கூட நெகட்டிவா பார்க்க மாட்டேன். ஆமாங்க, இப்ப எல்லாமே டிஜிட்டல் ஆயிடுச்சு, எப்படி நெகட்டிவா பார்க்க முடியும்? பிரகாஷ் ப்ரோ ஒரே நிமிஷம் டிஎம் பாருங்க. சரி பிரகாஷ் ப்ரோ, நீங்க ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஸ்டேஜ்ல சொன்னீங்க தெரியுமா, ஆகஸ்ட் 9ஆம் தேதி 10ஆம் தேதி எல்லாரும் என்ன வந்து திட்டுவீங்க. அதுதான் நேத்து பாத்துருப்பீங்களே, அது அடிக்கல, அதுக்கு சந்தோஷம். என்னன்னு சொல்லவே மாட்டீங்களே. என்னாச்சு என்ன விஷயம் பிரகாஷ்? அரணி ப்ரோ முக்கியமா விஷால் ப்ரோ தான் வருஷம் பூரா விஷால் ப்ரோட ஃபேவரேட்டான வலைப்பேட்டி டீமை திட்டிட்டு அவங்க பக்கத்துல உட்காந்து அவங்க கூட டிராவல் பண்ணி அவங்க கூட உட்காந்து பார்த்து விஷால் ப்ரோ திட்டுவாரு, திட்டுவாங்கன்னு பார்த்தேன், யாரும் கண்டுக்கல, அதனால விட்டுட்டேன். பரணி ப்ரோ உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், கடைசியா பேசுறேன். நான் கூட ஏதோ வேற முக்கியமான விஷயம் போல. ஏமை அழகன், நீங்க வேற கடைசியா பேசுறேன்னு 1 மணி நேரம் வந்துட்டு என்ன பேச போறாரு என்னவா இருக்கும்னு யோசிச்சுட்டு இருக்கணும். நேத்து ரெக்கார்டிங் கேட்டேன், அத பத்தி அப்படியே இருக்கட்டும். கொஞ்ச நேரத்துக்கு விடுங்க, கடைசியா பேசிப்போம். யோ பரணி, ஒன்னு சொல்லிக்கிறேன், பேசுனா ஆமா பேசுனேன்றது தெரிஞ்சிருச்சு. அதுக்கு ஏன் நீ வந்து உலகத்திலேயே நான் தான் நல்லவன்ற மாதிரி ஒரு இது பேசுற பத்தி, அது வேணாம், விட்டுரு. நீ இல்ல எதை சொன்னாலும் இல்ல யாருக்கிட்ட ஏதாவது ஒண்ணு சொன்னேன்னு வச்சுக்க, நான் எங்க பண்ணேன்ற, ஆனா பின்னாடி போய் பார்த்தா நீ தான் எல்லாத்தையும் பண்ணிருக்க. அததான் சொல்றேன். இப்பயும் ஏன் ஏதோ ஒண்ணு பேச, எனக்கு பெருசா ஞாபக சக்தி எல்லாம் கிடையாது, ஓகேவா? இவங்க எப்படிப்பா காலையில சாப்பிட்டு 10:30 மணிக்கே ஐயோ சாப்பிடல மறுபடியும் சாப்பிட்டு போவியா? இன்னைக்கு புரியல நீ பேசுற. ஒரு நிமிஷம், எனக்கு வந்துட்டு விடுங்க, ஏதோ மெய் நேத்து பிளாஷ்பேக் எடுத்துட்டு வந்திருக்காரு மெய். ஆமாண்டா, ஒரு நாளைக்கு எவ்வளவு எத்தனை தான் ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு இருக்காப்ல பரணி. அப்படி என்னதான் உன் மண்டைக்குள்ள ஓடுதுன்னு நான் ஒரு நாளைக்கு ஓபன் பண்ணி பாக்கணும்யா. அப்படி என்னதான் இருக்குன்னு நான் பார்த்தேன். கடைசியா ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வரேன். நீங்க பிரகாஷ் ப்ரோ டக்குன்னு டிஎம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கண்டென்ட் இருக்குது. பரணி மனசுல ஃபுல்லா எப்படி இருக்கும்னா, கேம் எப்படி இருக்கும். டிஎம் பார்த்தேன் பல்தான், அது வேணாம் இப்போதைக்கு பேசலாம் விட்டேன்.
அது நம்ம 2030 பேசுவோம். அப்பதான் 31 வரைக்கும் கரெக்டா இருக்கும். நம்ம சுரேந்திர மட்டும் பிடிச்சி டேய், வைப்போம். இல்ல அண்ணா சுரேந்தர் இது மாதிரி பாத்திருக்கீங்களா இல்லையா? பிரகாஷ்ண்ணா அண்ணா பிரகாஷ்ண்ணா அவன் என்ன அனுப்பிச்சிருப்பான், நீங்க என்ன பாத்திருப்பீங்கன்னு வரைக்கும் எனக்கு தெரியும். ஈஸியா நான் ஜட்ஜ் பண்ணிடுவேன். அந்த நாதாரியோட முதல்ல என்னன்னு சொல்லுப்பா. ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு தெரியும் பல்டனை பத்தி. பார்த்து யூஸ் பண்ணுப்பா சுரேந்தர். பரணி அது என்ன தானே விடுங்க பரணி என்ன தானே விடுங்க பிரச்சனை இல்ல விடுங்க. கெட்ட வார்த்தையா நினைக்காதீங்க. இல்ல எந்த வார்த்தையுமே வேணாம். பரணி மட்டும் இங்கிலீஷ்ல பேசுவாரு, அது மட்டும் வார்த்தையில பேசும். மத்த எதுவும் வேணாம். பரணி வெள்ளக்காரன். ஒரு நிமிஷம் பிரகாஷ் அண்ணா, நேத்து வந்து டூரிங் டாக்கீஸ் வந்துட்டு அஜித்தும் சங்கர் சொல்லுங்க என்ன கேட்போம். என்ன நினைக்கிறீங்க? விஷால் ப்ரோ சொல்றப்பவே சிரிக்கதானே செய்றீங்க நீங்க. சங்கரும் அஜித்தும் படம் பண்ண போறாங்களாம். அத பத்தி டூரிங் டாக்கீஸ் பேசி இருந்தாப்ல. அத பத்தி உங்க கருத்து என்னன்னு? இல்லங்க ஒன்னு சொல்லிடுறேன். அது வந்து 1 மாசத்துக்கு முந்தைய பழைய நியூஸ். ஆனா அப்படி ஒரு டாக் போனது உண்மைதான், ஓகேங்களா, பொய் கிடையாது. ஆனா என்னன்னா ஒரு இந்த காங்கிரீட் ஸ்பீச், காங்கிரீட் இன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்கல்ல, அது வந்து ரெண்டு பேருக்கு சரியுமே கொடுக்கல. அதாவது சங்கர் முயற்சி பண்றாரு, இங்க வந்து இவங்க வந்து கொடுக்கல. ஏன்னா படம், அதாவது முன்னாடி பேசவே விட மாட்டாங்க. அவங்க கூட சங்கர் டீம் வந்து வந்தா பேசவே மாட்டாங்க. இந்த வாட்டி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஒன்னும் பிரச்சனை பேசிக்கலாம். அதாவது ஃபர்ஸ்ட் ஆதித்ய ரவிச்சந்திரன் படம் முடிக்கிறாங்க, முடிச்சுட்டு வெங்கட் பிரபு படம் பண்றாரு. கன்ஃபார்ம் தான் வெங்கட் பிரபு படம் பண்றாரு. அதை முடிச்சுட்டு அடுத்த படம் நாங்க இந்த 2 படத்தோட வெற்றியே என்னங்கிறத பார்த்துட்டு பண்ணலாம். வெங்கட் பிரபு இல்ல ரொம்ப நாளா கேட்கணும்னு இருந்தேன், நான் மறந்துட்டேன். ஏங்க கேம் சேஞ்சர் கதையா கேம் சேஞ்சர் கதையை கொண்டு ஏகேட்ட வேற சொன்னாங்க. என்ன கதை என்ன கதை எல்லாம் தெரியாதுங்க அது, ஓகேவா. ஆக மொத்தம் அவர் படம் பண்றது பேசியிருக்கிறாரு. அவருக்கு வந்து இன்னும் அஜித் சைடுல வந்து இன்ன வரைக்கும் ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்கல. ஆனா பேச்சு போனது உண்மை. அது 1 மாசத்துக்கு முந்தைய பழைய நியூஸ், ஓகேங்களா. கிடையாது, வேல்பாரி கிடையாதுங்க. வேல்பாரிக்கு முன்னாடி ஒரு படம், அது வந்து வேல்பாரியில இவருக்கு எப்படியாவது உள்ள வைக்கிறதுக்காக வேல்பாரிக்கு முன்னாடி ஒரு படம் பழகலாம்னு நினைக்கிறாரு, அவ்வளவுதான். சுரேந்தர் விஜய் சொன்ன கதை தானே பல்தான். கேம் சேஞ்சர் சொன்ன மாதிரி விபில ஒரு வாட்டி சொன்னாங்க, அதனாலதான் கேட்டேன். அவர் கதையை அதுக்கப்புறம் காலை எடுக்கலங்கிற மாதிரி. அது தெரியலங்க, அதெல்லாம் தெரியல. ஆனா வந்து இந்த விஷால் என்னமோ கேட்டாரு, அதுதான் என்னன்னு தெரியல. இல்லண்ணே, எனக்கு ஒரு சந்தேகம். உண்மையிலேயே 3 மணி நேரம் 5 நிமிஷம் தானா மகுடம்? எனக்கு தெரியல. சென்சார் சர்டிஃபிகேட் வந்துருச்சு இல்லங்க. அப்ப ஒரு கதற சம்பவம் இருக்கு. வெயிட்டிங் 3 விஷால் இல்ல ப்ரோ, ஒரு 3 விஷால்ரா, 3 விஷால் மீதி 5 நிமிஷம் வந்து 3 பேர் சேர்ந்து வர மாதிரி. சொல்லுங்க பாப்பா. சட்டமன்ற உறுப்பினர் ஆக போறீங்க, மரியாதையா பேசுங்க. என்ன விஷயம்? அரசியல் எல்லாரும் ஓட்டும் வேணும் இல்ல உங்களுக்கு? ஆகாஷ், அரசியல் வேண்டாம். இப்போது சினி டாக் என்றுதான் போட்டிருக்கான். பொலிட்டிக்கல் டாக்னு வந்துச்சுன்னா நீங்க அப்ப பேசலாம். சினி டாக்னா சினி டாக்க மட்டும் மரியாதையா பேசுங்க. பல்டான் ஓட்டு வேணும்ல. ஓகே பல்டன் அவர்களுக்கு மன்னிப்பு கேட்டு விண்ணப்பம். அவ்வளவுதான். ஓகே பரணி ப்ரோ கேக்குதா? பரணி ப்ரோ விஷால் ரொம்ப லோவா கேக்குது. எங்கேயோ போனை வச்சுட்டு எங்கேயோ நின்னு பேசுற மாதிரி இருக்கு விஷால். நீ பாட்டு பாடுறாப்ல. எனக்கு பாட்டு மாதிரி தெரியல, ஏதோ கெட்ட வார்த்தையில திட்டின மாதிரி இருந்துச்சு. இல்ல கெட்ட வார்த்தை இல்ல, கொஞ்சம் அப்படிதான் இருக்கு. ஐயா அந்த கைய தூக்குறது நிப்பாட்டுப்பா ஆகாஷ். கீழே இறக்கு கைய வலிக்க போகுது. கேக்குது விஷால் ப்ரோ, சத்தமா பேசுங்க விஷால் ப்ரோ. என் தொண்டையே அவ்வளவுதான் வரல விஷால். பரணி சொல்லுங்க சுரேந்தர். இது எப்படி இருந்துச்சு? தொடக்கம் எப்படி இருந்துச்சு? ரிப்போர்ட் தொடக்கம் எனக்கு பர்சனலா ரொம்ப சுமாரா தான் இருந்துச்சு. ஓகே, ரொம்ப சுமார் அந்த படம். பட் நிறைய பேர் ஒரு சித்தார்த்த சீரிஸ் எப்படி இருந்துச்சு பாருங்க. இல்ல கமல் as expected தான் கமல். நேத்து சொன்னீங்களா? எது ப்ரோ? அந்த சித்தார்த்த சீரிஸ் சொன்னேனே. எப்படி பாத்தாச்சா? மறுபடியும் இன்னொரு வாட்டி சொல்லுங்க. பாத்துட்டேன். இந்த வாரம் 2 சீரியஸ் 6 படம் பார்த்திருக்கேன் மொத்தமா, இன்னையோட சேர்த்து. லெனின் எப்படி இருந்துச்சு?
கிளைமேக்ஸ் ஆவரேஜா ட்விஸ்ட் இருந்துச்சு. இருந்துச்சு. ஆனா எனக்கு வந்துட்டு ட்விஸ்ட் எல்லாம் நான் வந்து ஒரு மாதிரி நல்லா தான் இருந்துச்சு. ஆனா அந்த ட்விஸ்டே கொஞ்சம் ஓவர் ஸ்டஃப்டு மாதிரி ஃபீல் ஆச்சு. அந்த கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் எதிர்பார்த்தீங்களா? இல்ல 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 எதிர்பார்க்கல. அது நல்லா பில்டப் நல்லா இருக்கும் அதுக்கு. ஆனா இல்ல அந்த பரணி ட்விஸ்ட் எதிர்பார்க்கறது. பரணி, நான் ஒண்ணு கேட்கணும்னு இருந்தேன். இந்த கேளுங்க. வதந்தி சீரியஸ்ல ஃபர்ஸ்ட் ஒன்னு போடுவாங்க, நோட்டு போடுவாங்களே, நோட்லயே அவங்களுக்கான ட்விஸ்ட வந்து ரிவீல் பண்ற மாதிரியே போட்டிருக்காங்களே, இது ஏன் இப்படி அது பண்றாங்க? எல்லாத்துலயுமே கன்ஃபார்ம் இல்ல இல்ல எல்லாத்துலயுமே அப்படி போட்டுதான் ஆகணும் சுரேந்தர். அது டிஸ்க்ளைமர்ல வந்துட்டு அந்த கண்டென்ட் இருக்கிற எல்லாத்துலயுமே வந்துட்டு அது போட்டுதான் ஆகணும். அது வேற ஆப்ஷனே இல்ல. அது எல்லா எபிசோட்லயும் போட்டு ஆகணும். அது ஆப்ஷன்லாம் இல்ல. எல்லா சீரியஸ்க்குமே அது வந்துட்டு பொருந்தும். இதுக்கு மட்டும் இல்ல, எல்லா சீரியஸ்க்குமே அது பொருந்தும். ஆபரேஷன் சஃபர் வந்து கமல் எனக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் 2 எபிசோடு ஒரு செட்டப்பா தான் ஃபீல் ஆச்சு. ஆனா 3rd எபிசோடும் 4th எபிசோடு லாஸ்ட் எபிசோட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. 3rd எபிசோட்லாம் வந்து எனக்கு எதுவுமே தெரியல. நான் ட்ரெய்லர் எதுவுமே பார்க்கல. எனக்கு ஒரு மாதிரி அன்எக்ஸ்பெக்டடா இருந்துச்சு 3rd எபிசோட்லாம். 3rd எபிசோடும் 4th எபிசோடும். யார் லீடு? சித்தார்த் தான் லீடா இல்ல வேற யாரும் லீடா? சித்தார்த் தான். அதே மாதிரி சித்தார்த் இன்னொருத்தர் இருக்காரு. அவர் பேர் எனக்கு தெரியல. ஒரு சிங் மாதிரி கேரக்டர் வரும். விஎஃப்எக்ஸும் சரி விஷுவலாவுமே சரி எங்கேயுமே ஒரு இடத்துல கூட பிசறு தட்டல. அவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க. சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. நான் வந்துட்டு 32 இன்ச் டிவில தான் பார்த்தேன். அதான் மானிட்டராகவே யூஸ் பண்றேன். ஸோ அதில் தான் பார்த்தேன். 4Kல தான் பார்த்தேன். சூப்பராக இருந்துச்சு. எனக்கு வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதெல்லாம் எதுவுமே குறை சொல்ற மாதிரி இல்லை. கண்டிப்பா பிஞ்ச் வாட்ச் பண்ணலாம். உங்களுக்கு வந்துட்டு நல்லாவே இருக்கும். நீங்க டிவி ஏதாவது வச்சிருக்கீங்கன்னா அப்படி போட்டீங்கன்னா பார்த்துட்டு இருக்கலாம். பாருங்க, அது உண்மை சம்பவம் தான். அது இப்ப துரந்தர் மாதிரிதான் வந்துட்டு எடுத்திருக்காங்க. கார்கில் வார் டைம்ல ஏர்ஃபோர்ஸ் வந்து என்ன சப்போர்ட் பண்ணாங்க, அதுதான் வந்து ரியல் இன்சிடென்ட்ல. ஹிந்தில மட்டும் தான் வந்திருக்கா? இல்ல தமிழ் இருக்கு. தமிழ்லயே இருக்கு கமல். ஒன் தமிழ் இருக்கு பாரு. இதுல என்ன சொல்ல, ஐயோ, விஷுவல்ஸ் அந்த ஒரிஜினல் விஷுவல்ஸுமே வந்து நடுவில் லிங்க் பண்ணி எல்லாம் பண்ணியிருக்காங்க. பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். சுகுமார் ப்ரோ சொல்லுங்க, கை தூக்கி இருக்கீங்க. பரணி, இந்த இவரோட படம். யார் படம்? நம்ம கிராஸ் பண்ணும் போதே ஆட்டோ எல்லாம் கிராஸ் ஆகுது. ஒண்ணும் இல்ல பரணி, இந்த இவரோட படம் ஒண்ணு வந்துச்சுல, கவர்னர் படம். சுகுமார் ப்ரோ வந்திருக்காரு, சொல்லவே இல்லை. சுகுமார் ப்ரோ வாங்க. சுகுமார் ப்ரோ தான் டக்குனு கோவத்துக்கு வாங்க. வரமாட்டாரு பிரகாஷ் ப்ரோ, அதுதான் பிரச்சனை இங்க. அது முன்னாடி பச்சை குத்தி எத்தனை பேர் பச்சை குத்தி இருக்காங்கன்னு கேட்டுட்டு ஆரம்பிப்போம். அந்த பச்சை குத்துற கேங்க நம்ம இதுல யாருமே இல்லையே. அடுத்த 2 வருஷம் கழிச்சு இந்த சுரேந்தர் பச்சை குத்துவாரு. நம்ம நாட்டாமைக்கு வேணா நான் பச்சை குத்த மாட்டேன், நாட்டாமை டீச்சருக்கு வேணா பச்சை குத்தலாம். ஏன்னா என்னன்னா வயசு ஆயிடுச்சுனாலே பிரகாஷ் ப்ரோ என்னென்னமோ தோணும் போல. நானும் விஷால் ப்ரோவெல்லாம் நாட்டாமை டீச்சருக்கு வேணா பச்சை குத்துவோம். மேனிக்கு அதெல்லாம் ஒண்ணு சொல்லிக்கிட்டு இதெல்லாம் என்ன இதுன்னு எனக்கும் புரியல. என்ன ஒரு இதுன்னு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இப்படிதான் வந்து நடுராத்திரில மாமியார் இருந்தாரு. திடீர்னு பார்த்தா நான் 150 வயசு வரையும் வாழ்றதுக்கு என்கிட்ட இது இருக்குன்ற சொல்யூஷன் இருக்குது, எனக்கு முதலமைச்சர் ஆக்குங்கன்றாரு. என்னமோ அவரே சொன்னாரா? ஆமாப்பா, டாட்டு குத்துங்கன்ற நியூஸ் மட்டும் தான் பார்த்தேன். 150 வருஷம் எல்லாம் பார்க்கல. இது நேத்து இல்ல, இது முன்னாடியே சொன்னது. இது முதல்ல வந்து தேர்தல் அறிக்கை பரணி 150 வருஷத்துக்கு வாழ்றதுக்கு ரகசியம் சொல்லி இதை ஜெயிக்க வச்சீங்கன்னா உங்களுக்கு சொல்றேன்னு சொன்னாரு. சொல்றாராம் அவர் வாழ்வானா, அதனால வந்து நம்மளையும் வாழணும்னா அந்த ரகசியம் சொல்றேன்னு சொன்னாரு. இந்த மாதிரி எலெக்ஷன்ல என்ன ஓட்டு போடுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் புதுசா பண்றாரு பிரகாஷ் ப்ரோ. பிரகாஷ் ப்ரோ நடுவில் எங்கேயோ போயிட்டார், ஒருவாரம் விடுங்க. இல்ல பிரகாஷ் ப்ரோ, சுகுமார் ப்ரோ 150 வயசு வரைக்கும் வாழ்றதுக்கான மர்மம் வந்து ரகசியம் எனக்கு தெரியுங்க. நானே சொல்லிட்டுமா? சொல்லுங்க ப்ரோ. கம் பேக் இண்டியன் அதுவா? அதான் மர்மம் ரகசியம் சொல்றேன் சுகுமார் ப்ரோ. உங்களுக்கு மட்டும் தனியா சொல்றேன், போனடி சொல்றேன். 150 வரைக்கும் வாழ்ற மாதிரி 149 வரைக்கும் கன்ஃபார்ம் ஆகலாம். அது அந்த மந்திரத்தை ஃபாலோ பண்ணா. சுகன் இவர் இப்ப எப்பயுமே இப்படிதான் பண்ணுவாரு. இன்னைக்கு அப்படிதான், நேத்துன்னு நினைக்கிறேன், நேத்துல போன்ல பேசுமோ ஒரு விஷயம் சொல்லணும் அப்புறம் சொல்றேன் அப்படின்றாரு. இப்பயும் அப்படிதான். இதேதான் நானும் கேட்டேன். நானும் வந்துட்டு டாக்ஸி ட்ரெய்லர் லான்ச்ல இதுதான் நான் கேட்டேன். என்ன கேட்டேன்னா, படம் பார்த்து ரொம்ப நல்லா கிராண்டா செலவு பண்ணிருக்காங்கல்ல பிரகாஷ் ப்ரோனா. ஆமாங்க, யாஷும் ப்ரொடியூசருங்க இதுல அப்படின்னாரு. நான் கேட்டேன் ஒரு டவுட், பிரகாஷ் ப்ரோ இவரு இப்ப 4 வருஷமா படம் நடிக்கல, அது வந்து இந்த 4 வருஷத்துல அவருக்கு வந்து எப்படி ப்ரோ சோர்ஸ் ஆஃப் இன்கம், இவ்வளவு பெரிய படம் இவ்வளவு கிராண்டா எப்படி எல்லாமே பண்ண முடியுது அப்படின்னு சும்மா கேட்டேன். சொல்றேங்க, உங்களுக்கு சொல்றேன், எனக்கு தெரியும்
ஆனா நான் சொல்றேன் அப்படின்னு. ட்ரைலர் ஓடிட்டு இருக்கு, ட்ரைலர் ஓடுறத விட்டுட்டு அதை பத்தி பேசுவோம். ட்ரைலர் முடிச்சுட்டு அப்புறமேட்டு பேசலாங்கன்னு நீங்க கேட்கல. ட்ரெண்ட் ஷூட் தாங்க நைட்டு நாங்க பரணி நானும் பேசிட்டு இருந்தோம். அப்புறமேட்டு சொல்றேன் என்ன ட்ரெண்ட் ஷூட், அப்புறமேட்டு போன் அடிச்சாரு, அப்புறமேட்டு சொல்லிட்டேன் ட்ரெண்ட் ஷூட்ட. இன்னைக்கு காலைல கேட்டா சொல்லிட்டேன். சொல்ல வந்த விஷயத்தை அப்புறமேட்டு நீங்க கேட்டீங்கன்னா தெரியும். காலைல நாங்க 3 பேர் தானே இருந்தோம். ஆமா நீங்க கேட்கல, காலைல எனக்கு போன் அடிச்சு கேட்டீங்களா? ட்ரெண்ட் ஷூட் கரெக்டா ஞாபகமா காலைல 10 மணிக்கு போன் அடிச்சு நைட் ஒன்று சொன்னீங்களே அது என்னன்னு கேட்டாரு. அதை காலைல சொல்லிட்டேன். ஓ அம்மா கரெக்டா இல்ல அப்படின்னாரு. அது மாதிரி நீங்க ஞாபகம் வச்சு கேட்கணும். இப்ப சுகுமார் இப்ப 150 வயசு வரைக்கும் வாழ்றதுக்கான மதத்தை எனக்கு தனியா அப்புறமேட்டு கேட்டாருன்னா மந்திரமும் மர்மமும் சூழ்ச்சியும் சூதகமும் அது நாளைக்கு சொல்லுவேன். அவர் போன் அடிச்சு கேட்டாருன்னா சொல்லுவேன். 149 வயசு வரைக்கும் வாழலாம், 150 வயசு வரைக்கும் வாழ முடியாது. நல்லா இருக்கு. என்ன போங்க. அதே மாதிரி பரணி அன்னைக்கு சொன்ன ஒரு எலி கதை, அந்த எலி கதையும் சுகுமார் சொல்லிடுவேன். அது அவரா போன் பண்ணாதானே? அது அவரா போன் பண்ணி கேட்டாருன்னா சொல்லுவேன். அன்னைக்கு நீங்க கேட்டீங்கல்ல சொல்லியாச்சு. உங்களுக்கு சொன்ன நாங்க மொத்தம் நீங்க அடுத்த தடவை கேட்டீங்கன்னா சொல்லுவேன். எப்பவுமே ஞாபகமா கேட்டுக்கணும். எனக்கு ஒரு விஷயம் சொல்றேன். இப்ப நம்ம பேசும்போது ஒருத்தர் நம்ம பேச்ச கேட்கறாங்களா இல்லையா அப்படிங்கறது 3 வகையில ஃபாலோ பண்ணலாம். ஒண்ணு நம்ம முகத்தை பார்க்கணும், அவங்க ஓகேவா நம்மள ஃபாலோ பண்றாங்க அப்படிங்கலாம். சரி முகத்தை பார்க்கல, போன்ல தான் பேசுறோம், ஊங்கொட்டணும். ஊங்கொட்டும் போது வெறும் பேருக்கு ஊங்கொட்டுறாங்களா இல்ல கேட்கறதுக்காக ஊங்கொட்டுறாங்க, 2 ஊம் இருக்கு. அடுத்து நம்ம ஏதாவது பேசிட்டு இருக்கும்போது அடுத்த டாபிக் மாத்திரம்னு வச்சுக்கோங்க. நம்ம ஏதோ டாபிக் மாறுது, திரும்ப நம்ம எந்த டாபிக்ல பேச வந்தவங்க அவங்க ஞாபகப்படுத்தி கேட்டாங்கன்னா நம்ம பேசுறது இன்ட்ரெஸ்டா கேட்கறாங்கன்னு அர்த்தம். அப்ப நம்ம அவங்களுக்கு பதில் சொல்லலாம். நம்ம பேசுறது அவங்க ஞாபகப்படுத்தல அப்படின்னா நம்ம பேசுறது சும்மானத்துக்கு ஊங்கொட்டுறாங்க, சும்மானத்துக்கு கேட்கறாங்க, அப்ப நம்ம அவங்க பதில் சொல்ல தேவையில்லைன்னு அர்த்தம். அதனால நீங்க ஃபாலோ பண்றீங்களா இல்லையாங்கிறத கேட்டுதான் அதை பொறுத்து தான் அந்த பதில் வரும். இப்பதான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன். இதுல பரணி ப்ரோ 2வது கேட்டகரி. பரணி ப்ரோ குழப்பத்திலே வச்சிருப்பாரு போல இருக்கு பிரகாஷ். இல்ல நான் வந்துட்டு எப்பயுமே எனக்கு மைண்ட் வந்துட்டு ஆஃபா தான் இருக்கும். எனக்கு நான் ஒருத்தவங்க ஏதாவது பேசிட்டு இருக்காங்கன்னா எனக்கு மைண்ட் மட்டும் 50% தான் இருக்கும். மத்தது எல்லாமே என்னோட 50% மைண்ட் வேற ஒரு விஷயம் தான் இருக்கும். நிறைய விஷயம் இல்லைன்னா அது உண்மைதான். நானு ட்ரெண்ட் ஷூட் சுகுமார் ப்ரோ எத்தனையோ தனித்தனியா ஒரு நாளைக்கு ஒரு குறைஞ்சது ஒரு தடவையாச்சும் பேசுவோம். நிறைய தடவை போயிட்டு இருக்குன்னு வச்சுங்க. அதுல சுகுமார் ப்ரோ கரெக்டா ஞாபகம் வச்சிருப்பாரு. ட்ரெண்ட் ஷூட் கரெக்டா என்ன சொல்றாங்க ஞாபகம் வச்சு கேட்டுருவாரு. ஆனா பரணி பொறுத்த வரைக்கும் கேட்டதே கிடையாது. ட்ரெண்ட் ஷூட் மட்டும் தான் 100% நம்ம என்ன சொல்றோம் ஞாபகம் வச்சு கரெக்டா அந்த பாயிண்ட்ஸை கேட்டு அதுக்கான பதில வாங்கிக்குவாரு. நானா அன்னைக்கு அப்ப பேசுறோமா போஸ்ட் யாருக்காவது கமலோட ஐடி ஸ்பீக்கர்ல காட்டுதா அவர் ரிமூவ் பண்ண சொல்றாரு. ரிமூவ் பண்ணிடுறேன். சரி எனக்கு விஷாலுக்கு ஏன் சுத்திக்கிட்டே இருக்கு? விஷால் கனெக்டிங் சுத்திக்கிட்டே இருக்கேன். விஷால் 2 வாட்டி ரெக்வஸ்ட் கொடுத்தாரு, அக்செப்ட் பண்ணேன். ஆனா அவர் வாய்ஸ் ரொம்ப லோவா கேக்குது, அதனால போயிட்டு வந்தாரு. இப்ப காணோம். இல்ல எனக்கு கனெக்டிங்லயே காமிக்குது. அவர் போயிட்டு திரும்ப விஷால் திரும்ப ஜாயின் பண்ணுங்களேன். சுகுமார கோஹோஸ்ட்ல தூக்குங்க பிரகாஷ் ப்ரோ. கோஹோஸ்ட்ல தூக்கணுமா? ஏன் கோஹோஸ்டே இல்ல, அவர் ஸ்பீக்கர்ல இருக்காரு, கோஹோஸ்ட் ஆக்குங்கன்னு சொல்றேன். அட கோஹோஸ்ட் கொடுத்தா அவர் ஓகே பண்ண மாட்டாரு பாருங்க. கேட்டா வரலன்னு பாரு, ஆண்ட்ராய்டுல வர மாட்டேங்குது. சத்தியமா வரல பிரகாஷ் ப்ரோ. இல்ல பரணி அதெல்லாம் அப்டேட் ஆயிருச்சு, எல்லாத்துக்கும் எல்லாம் ஒர்க் ஆகுது. இப்ப பண்ணிட்டு கொடுங்க. கேன்சல் பண்ணிட்டு கொடுக்கணுமா? கேன்சல் போ. ஓகே இப்ப திரும்ப கொடுத்துருக்கேன் பாருங்க. எங்குமே காட்டல எனக்கு. இப்பதான் கொடுத்துருக்கேன் பாருங்க, வரும்பாங்க, வந்துருச்சு பாருங்க. சத்தியமா வரல பிரகாஷ் ப்ரோ. கேன்சல் பண்ணிடலாம். அப்டேட் காட்டுது எக்ஸ்ல, ஆனா அப்டேட் பண்றேன். விஷால் கொடுத்துட்டேன். விஷால் வந்தா பாருங்க, வருதா? சரி பிரகாஷ் ப்ரோ, என்ன ப்ரோ காலையில 3:30 ஷோன்னு சொன்னாங்க FDFSC. இப்ப AP தெலுங்கானாலே காலைல 8:30 தான், 8 மணிக்கு தான் நம்மள ஷோ. நான் தான் சொன்னேன் பாரு 3:30 மணிக்கு போட வாய்ப்பு இல்லைன்னு. 8 மணி 9 மணி தான் பாரு. யூஎஸ்ல ஏர்லியா போடுறாங்களாமே. பாரு கடைசி கேன்சல் பண்ணிடுறாங்க பாருங்க. யூஎஸ்ல போடுறாங்க ப்ரோ. யூஎஸ்ல 4:30 போடுறாரு. சுகுமார் கேப்போம். சுகுமார் 4:30 ஸ்டார்ட் ஆகுது. 3:30 மணிக்கு ஷோவா 8 மணிக்கு ஷோவா சொல்லுங்க பாப்போம். 8 மணிக்கு. அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. போங்க. அப்போ பஞ்சாயத்து ஓவருங்க, போங்க. புக் பண்ணிருக்காங்களே அது கேன்சல் பண்ணிடுவாங்க. சரி பிரகாஷ் ப்ரோ 8 மணி ஷோ. ஏங்க நம்ம ஆகாஷ் எல்லாம் டிக்கெட் புக் பண்ணிட்டு 4 நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்காருங்க. ஆகாஷ் விஜய் ஃபேன்ல ஏங்க அதுக்காண்டி விஸ்வநாதன் அதுக்கு 4 நாளா 3:30 மணி ஷோ புக் பண்ணி வெயிட் பண்றாரான்னு கேக்குறேன். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. ஏங்க புக்கிங் ஓபன் பண்ணியுமே அவர் புக் பண்ணிட்டாரு. அங்க ஓபன் பண்ணியுமே புக் பண்ணிட்டாரு ஒரு 4:30 மணிக்கு இந்தியா டைம். கேன்சல் ஆயிரும் சொல்லிரு. பிரகாஷ் ப்ரோ இப்படி நெகட்டிவா பேசாதீங்க பிரகாஷ் ப்ரோ. கேன்சல் ஆகும். பரணி ப்ரோ மாதிரி வெயிட் பண்ணல பிரகாஷ் ப்ரோ. அவர் ஜெனினா ப்ரோ யூஎஸ் எப்படி பரணி ப்ரோ மாதிரி வெயிட் பண்ணல. சுகன் தேடி வந்து அடிப்பேன்.
பரணி இது வரைக்கும் தேடி வந்து அடிப்பேன்னு சொன்னது விஷால சுகுமார் யாரையும் ப்ரோவை பார்க்க போறது என்ன கிடையாது, என்ன பார்க்க வந்தாலும் வர்றது கிடையாது. பார்க்க வந்தாலும் பார்க்க விட போறது கிடையாது. ஆனா பாருங்க விஷால அடிப்பேங்கிறாரு, சுகுமார் ப்ரோ அடிக்கிறேங்கிறாரு, என்ன அடிக்கிறேங்கிறாரு. இன்னும் யாரதான் இதெல்லாம் விட அடிக்கிறேன்னு சொல்லுங்க விடுங்க. பாப்போம். பிரகாஷ் ப்ரோ மகேஷ் நான் வந்து கனடா வந்து அடிப்பேன். கனடா வந்து மகேஷ் ப்ரோ அடிப்பாராம். அவரு உள்ளூருக்கே வர அவர் முடியல. கனடால இருந்துகிட்டு சும்மா எல்லாத்தையும் சுத்தி பார்க்க அமெரிக்கா போறாரு. அவரு பாருங்க, அட வீக்கெண்ட் ப்ரோ, சோ ஐ கோ டு அமெரிக்கா அப்படிங்கிறாரு. ப்ரோ அவருக்கு ரோடு வழியாவே போயிடலாம் ப்ரோ, நம்ம ஊர்ல இருந்து திருச்சி போற மாதிரி தான் அதுதாங்க bro. சிவா, எனக்கு இது வந்து பிரகாஷ் ப்ரோ சிங்கப்பூர் அவர் மலேசியா இந்த வாரமும் திருச்சி வீக்கெண்ட் எங்கேயோ ஸ்ரீரங்கம் போயிட்டு மாதிரி. தான் இருக்காரு. இந்த வாரமும் வீக்கெண்ட் எங்கேயோ போயிருக்காரு, சொல்லிட்டு தான் இருந்தாரு. விஷால் உங்களுக்கு 3வது தடவையா ஸ்பீக்கர் ரெக்வெஸ்ட் பண்ணி அக்செப்ட் பண்ணிருக்கேன். வரலையா? கோஹோஸ்ட் இன்வைட் பண்றேன், வந்துருங்க. அதுல வந்துருங்க, ஓகேவா? கோஹோஸ்ட் பண்றேன், வாங்க மேல வாங்க. சரி பிரகாஷ் ப்ரோ, இந்த வாரம் 2 படம் தான் பாப்பீங்களா? ஹிந்தி படம் 2 வருது. பரணி லிஸ்ட் சொல்லுங்க. பரணி விஸ்வநாதன் சன்ஸ் போறேன், மகுடம் போறேன், வேற என்ன வருது பரணி? பத்வாரா 1947. சுகுமார் ப்ரோ ஏன் அழுகுறாரு? என்னாச்சு? அவருக்கு பேச முடியல அதான் அழுகுறாரு. அவர் ஸ்பீக்கர்ல இருக்காரு ஆனா பேச முடியல. இவங்க லிசனர் இல்ல சுகுமார் ப்ரோ இன்வைட் டு ஸ்பீக் கொடுத்துருக்கேன். நான் அதை வெளியே போயிட்டு வாங்களேன், இன்வைட் டு ஸ்பீக் கொடுக்குறேன். அவரப்பன் 2, மகுடம், எண்ட் ஆஃப் ஓக் ஸ்ட்ரீட், விஸ்வநாதன் சன்ஸ். சரி பாருங்க, விஸ்வநாதன் சன்ஸும் மகுடம் போறேன். அப்புறம் இன்னொரு படம் ஏதோ ஒரு அகாதா அது போஸ்டர்ஸ் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ஒருவேளை தெலுங்குல அது கரெக்டா? அது தெரியல. அது தமிழ்ல வெர்ஷன் வந்தா இன்னைக்கு ஒரு காலைல ஒரு போஸ்ட் விட்டாங்க, ஒரு சிரிக்கு பயங்கரமா இருந்துச்சு. பிரகாஷ் ப்ரோ லெனின் ப்ரோ வந்துட்டாரு மேல. லெனின் படத்துல ட்விஸ்ட் இருங்க கொடுக்குறேன். ஆல்ரெடி விஷாலுக்கு கொடுத்தனால உங்களுக்கு கொடுக்க முடியலையே. விஷாலுக்கு கொடுத்தேன், விஷால் கொடுக்கல, போய் அவருக்கு வரல போல, கேன்சல் பண்ணிட்டாரு போல இருக்கு. விஷால் ஸ்பீக்கர் ரெக்வெஸ்ட் கொடுத்திருக்காரு. ப்ரோ சூப்பரா கேக்குது விஷால். இப்போ வந்து சுகுமார் ப்ரோ இன்வைட் கொடுத்துட்டேன், அவர் கேன்சல் பண்ண கொடுத்துட்டேன். எங்க வர மேல கூட உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அமைச்சிருக்கேன் பாருங்க. சத்தியமா வரல ப்ரோ. சரி விடுங்க, அப்டேட் பண்ணிட்டு தான் வந்தேன். விஷால் ஏதோ ரொம்ப நேரமா சொல்லணும்னு நீங்களே சொல்லுங்க விஷால். வாங்க ரங்கராய சக்திவேல். கேக்குறாங்க போயிட்டாருங்க. அவரு 2-3 கேள்வி கேட்டாரு, முன்னாடி ஏதோ கேள்வி கேட்டாரு, அப்பயும் போயிட்டாரு. மாவீரன் ஏதாவது பரணி ப்ரோ இல்ல இதய முரளி பார்த்தேன், 2 மணி நேரம் 40 நிமிஷம், ஒரு எமோஷனல் கனெக்ட் இல்ல. அது என்னதான் எடுத்து வச்சிருக்காங்க? ஓடிடில பாத்தீங்களா? அதான் அப்படி. ஓஹோ, இது வேறயா? ஏங்க சில படம் தியேட்டருக்குல ஒர்க் ஆகும், சில படம் ஓடிடில ஒர்க் ஆகும். அந்த மாதிரிதான் நிறைய பேருக்கு அந்த படம் ஓடிடில நிறைய பேர் போட்டு அடிச்சாங்கம்மா வீரன். எனக்கு தியேட்டருக்குலாம் பார்க்கும் போதே எனக்கு ஓகேவா தான் இருந்துச்சு. நான் அந்த படம் ஆவரேஜ் தான் போட்டிருந்தேன். ஆனா இது மீன்ஸ் நிறைய பேர் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, பட் எனக்கு ஆவரேஜா இருந்துச்சு அந்த படம். விஸ்வநாதன் சன்ஸா எவ்வளவு ஹைப் மீட்டர்ல எப்படி இருக்கீங்க? டீசன்ட் போட்டிருந்தேன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி. எது விஸ்வநாதன் சன்ஸா? ஏன்னா நான் ஏன் பண்ற இதே முரளி முடிவு பண்ணிட்டல. நான் அவரெல்லாம் சூர்யா படம் அனௌன்ஸ்மெண்ட் பண்றப்பவே இந்த படத்துக்கு ரிவ்யூ போட்டு வைப்பாரு. நம்ம ரேசிங் ஸ்டார் படத்தை கூட கிரெட்ரா கம்பேர் பண்ணி போட்டார்ல, அப்பவே தெரிஞ்சு போச்சு அவரோட ஊழல். என்ன படம்? ஐபிஎல் இல்லங்க, உங்களுக்கு ரெட்ரோவோட ஐபிஎல் பெட்டர் ஃபிலிம்னு போட்டீங்களா, அத சொல்றேன். ரிவ்யூ வைஸ் நான் வந்துட்டு அந்த மாதிரி இருங்க, ரிவ்யூ வைஸ் நான் போட்டேன். ஆனா வந்துட்டு இந்த படத்துக்கு இந்த படம் தேவலாம் அப்படின்லாம் நான் ட்வீட் பண்ணவே இல்லை பல்தான். நீங்களாம் ஒண்ணு நிறைய இருங்க, அவர் ஏதோ கேக்குறாரு, இருங்க கொஞ்ச நேரம். என்ன நீங்க நீங்க அந்த விண்டேஜ் சாங்ஸ் என்ன எதிர்பார்க்கறீங்களா? வராது. நெக்ஸ்ட் அந்த டீசர்ல வந்து அலைய சாங் வருமா வராதானா? அது இப்போதைக்கு சொல்ல முடியாது. இப்போதைக்கு சொல்ல முடியாதுன்னா வெள்ளிக்கிழமை படமே வந்துரும். நாங்க போய் நாங்க பாட்டு அதுக்கு முன்னாடி வர வாய்ப்பு இருக்கா? சாங் எல்லாம் ரிலீஸ் ஆகாதுப்பா முன்னாடிலாம்.
இதுக்கப்புறம் எதுவும் ரிலீஸ் ஆகாது. அப்ப எதுக்குங்க அதுக்கு பேர் தெரியல ஆடியோ லான்ச் எனக்கு வைக்கிறாங்க? தெரியல. எனக்கு அது புரியல. இல்ல ஆல்பம் வந்துரும்னு நினைக்கிறேன். நான் சொல்றது புதுசா எதுவும் ரிலீஸ் ஆகாதுன்னு சொல்றேன். ஆல்பம் வந்துச்சா என்ன? இல்ல வந்துடணும் நேத்துக்கு தெரியல ஏன் வரலன்னு. ஆனா இது என்னது அந்த அலையே சாங் தானே, அது படத்துல வரும். அது தனியா சாங் ட்ராக்கா இருக்கான்னு தெரியல, படத்துல வரும் நினைக்கிறேன். உங்களுக்கு நல்லா இருக்குங்க படம், இது ஹிட்டுங்க, பிளாக் பஸ்டருங்க, என்ஜாய் பண்ணுங்க. மாசா இருக்குமா கிளாஸா இருக்குமா சொல்லுங்க. நீங்க இல்ல எல்லாரும் என்ஜாய் பண்ணுவாங்க. அப்படியே அடுத்து கேளுங்க மெய். சூர்யா ஸ்டைலா இருப்பாரா அப்படின்னு கேளுங்க மெய். அவரு ஸ்டைல் தானே சொன்னேன். அவர் எல்லாம் படம் நல்லா இருக்குன்னு முன்னாடி ஒரு தடவை சொன்னேன், யாருமே நம்பல. உடனே வந்து நீங்க படம் நல்லா இருக்குன்னு சொல்லிதான் 2 படம் என்ன ஆச்சு நாங்களாம் பார்த்தோமே. எப்பா கமல் நாங்களாம் பார்த்தோமே. எப்பா உடுப்பா, நான் எதுவும் சொல்லலப்பா, போப்பா. ப்ரோ கிட்ஸ் வில் கோ ஃபார் யாரு மம்மி, கசின்ஸ் வில் கோ ஃபார் ரவீனா டண்டன். நல்ல ஃபீல் குட் மூவி. உங்களுக்கு வந்துட்டு எப்படி சொல்றது, ஒரு நல்ல ஃபீல் குட் மூவி பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் வெளியே வருவீங்க. அப்படிதான் இருக்கும். நீங்க பாத்துட்டீங்களா? பரணி ப்ரோ உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நான் பார்க்கல, பட் ஆனா வந்துட்டு ரிப்போர்ட்ஸ் வந்தது நல்லா இருக்கு படம். இங்க வந்து கருப்போட கம்பேர் பண்ணிட்டு எனக்கு எலிவேஷன் இருக்கணும், எனக்கு வந்து ஃபுல் எலிவேஷன் தான் படம் ஃபுல்லா இருக்கணும். எனக்கு கருப்புன்றது வந்துட்டு அது அவர் ஃபேன் இதுல சிங்கம்லாம் கொண்டு வந்தாங்க, நிறைய விஷயத்த கொண்டு வந்து அது ஒரு கிட்டத்தட்ட வந்து இவருக்கு ஒரு குட் பேட் அக்லி மாதிரின்னு வச்சுங்களேன். அந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்துட்டு ரீக்ரியேட் பண்ணாங்க. கஜினில இருந்து அந்த வாட்டர் மிலான் சீன்ல இருந்து எல்லாமே நிறைய மாஸ் எலிவேஷன் சீன் தான். அவர் நடந்து வரும்போது எல்லாமே ஸ்லோ மோஷன் பண்ணி ஒரு மாஸ் எலிவேஷன். இது அப்படி நீங்க வந்து அதே ஒரு எனக்கு வந்து ஃபுல்லா மாஸ் இல்ல அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல போக வேண்டாம். இது வந்து வேற டோட்டல் ஃபீல் குட் மூவி. உண்மையாவே ரொம்ப ஒரு நீங்க இதுவெல்லாம் பார்த்து பாப்பா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி படம் எல்லாம் பிடிக்குது, ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஃபீல் குட், ஒரு என்னது தோழா அந்த மாதிரி படம் எல்லாம் பிடிக்குதா, கண்டிப்பா டெஃபினட்டா பிடிக்கும். இது எல்லாருக்குமே பிடிக்கும், எல்லா ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு இது கண்டிப்பா வந்து ஒரு ட்ரீட்டா இருக்கும். மாஸ் கமர்ஷியல் கிடையாதுங்க படம், அந்த மைண்ட் செட்டோட போங்க. இன்னைக்கே சொல்லியிருந்தாரு இன்டர்வியூல. இதுதான் சொல்ல, இது ஒரு ஃபேமிலி டிராமா, அதுல கமர்ஷியலோட நல்லா சூப்பரா பிளெண்ட் பண்ணி எடுத்துருக்காங்க. அதுதான் வந்துட்டு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல அதே மாதிரி சொல்லி அதே மாதிரி போங்க. ஏன்னா முன்னாடி படம் வந்துட்டு ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் ஆகும்போது ஒரு பெரிய ஒரு அது பக்கா மாஸ் கமர்ஷியல் மசாலா அந்த மாதிரி ஒரு டைப்ல வந்துட்டு கருப்பு எடுத்திருப்பாங்க. அது கிட்டத்தட்ட பிசி எல்லா சென்டருக்குமே வந்து அது ஒரு இதுவாகிற மாதிரி. இதுவும் எல்லா சென்டருக்கும் வந்து பிடிக்கும். பட் ஆனா எலிவேஷன் இல்ல. சில பேர் சொல்லுவாங்கல்ல, எனக்கு வந்துட்டு நிறைய இப்போ கூட சொல்றேன், நிறைய அஜித் ஃபேன்ஸ்க்கு வந்துட்டு என்னைய இருந்தால் ரொம்ப பிடிக்கும். ஆனா அந்த டைம்ல வந்துட்டு அது நிறைய பேர் வந்து அது ரிசீவ் பண்ண விதம் வேற மாதிரி ரிசீவ் பண்ணாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, அவர்கிட்ட எல்லாமே மாசா இருக்கணும், எனக்கு படம் ஃபுல்லா ஃபைட்டா இருக்கணும், படம் ஃபுல்லா வந்து ஒரு எலிவேஷனா இருக்கணும், படம் ஃபுல்லா அப்படி இருக்கணும். அதுல வந்து அப்படி இருக்காது. கௌதம் மேனனோட ஸ்டைலு, அது அருண் விஜய்ல இருந்து எல்லா கேரக்டர்ஸுமே அது ரொம்ப கிளாஸான படம். ஏகேயோட அந்த பீரியட்ல அவருக்கு வந்து அது அந்த படம் வந்து ஒரு டிஃப்ரெண்டான அட்டெம்ப்ட். அது அவரோட ஸ்டைல், கௌதம் மேனன் ஸ்டைல் எடுத்திருப்பாரு. ஸோ அப்போ நிறைய பேர் டிசப்பாயிண்ட் ஆனாங்க. அந்த படம் எனக்கு தெரிஞ்சு பிரகாஷ் ப்ரோக்கு தெரியும் நினைக்கிறேன். அந்த டைம்ல அவர்லாம் வந்துட்டு அவருன்னு இல்லை, நிறைய அஜித் ஏகே ஃபேன்ஸ் எல்லாருமே வந்துட்டு ஒரே ரெஸ்பான்ஸ் மாதிரி இல்லை. இப்போ விசுவாசமா ஒரே மாதிரி மைண்ட் செட்ல இருப்பாங்களே, எல்லாருக்கும் பிடிக்கும், பில்லானா எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு அந்த மாதிரி இல்லாம என்ன இருந்தாலும் கொஞ்சம் கைண்ட் ஆஃப் ஒரு இதுவா வந்தது. நீங்க இந்த படத்தை வந்துட்டு இது பண்ற விதம் தான். கண்டிப்பா வந்து இது வந்து ஒரு ஹைலி என்டர்டைனிங் கமர்ஷியல். பட் ஆனா எலிவேஷன் மாசு அந்த ஒரு ஜோனுக்குள்ளே போவாதீங்க. இருக்கும் மாஸ் சீன்ஸ் இருக்கும், பட் ஆனா வந்து ப்ரீவியஸ் படத்தை கம்பேர் பண்ணியே போக வேண்டான்ற. பரணி ப்ரோ நான் 9 மணிக்கு ட்வீட் போட்டே ஆகணும்னு ஒரு வெறியில சுத்திட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். என்னது ட்வீட்? ரிவ்யூ தான். ஆனா சுகுமார் ப்ரோ அந்த வெய்யம் சில்லி மாதிரி ஒண்ணு இறக்கல ஜி.
இல்ல படத்துக்கு ஏத்த மாதிரி தாங்க அவர் பாட்டு போடுவாரு. இப்ப சிம்பிளா சொல்ல போனோம்னா ஒரு படத்துக்கு வந்துட்டு அவருன்னு இல்ல, இப்ப நானும் அன்னைக்கே சொன்னதுதான், ஒருத்தர் மட்டும் டிசைட் பண்றது இல்ல. இப்போ இவர் கொடுக்குற மியூசிக் டைரக்டர் அக்செப்ட் பண்ணாதான் அந்த படத்துல வைக்க முடியும். டைரக்ட் அக்செப்ட் பண்ணலன்னா அந்த படத்துல வைக்க முடியாது. வெங்கி வந்து ஒரு நியூ டைரக்டர் கிடையாது. அது இப்போ ஒரு சிம்பிள் நீங்க இது எடுத்துக்கங்க, யூத் எடுத்துக்கங்க. யூத் பாத்தீங்களா, அதுல வந்து எல்லா டைப் ஆஃப் சாங்குமே இருக்கும். ஒரு முட்டை கலக்கி சாங்ல அதுவும் தர லோக்கலா தானே பண்ணியிருப்பாரு முட்டை கலக்கி சாங். அதுலயே வந்துட்டு அந்த என்ன பாட்டது, லவ் சொல்லிட்டாலே பாட்டு வரும். அது எல்லாமே நல்ல ஒரு கைண்ட் ஆஃப் எல்லா டைப் ஆஃப் ஆடியன்ஸ் பிடிக்கிற மாதிரி எடுத்திருப்பாரு. ஏன்னா அது வந்து அந்த டைரக்டருக்கு வந்து எனக்கு அந்த மாதிரி சாங் தான் வேணும், இந்த சென்சிக்கு இந்த மாதிரி இருந்தாதான் பிடிக்கும். அவர் அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல இது இன்புட் கொடுக்கும்போது இது இது டெலிவர் பண்ணாங்க. வெங்கியோட இன்புட் வேற மாதிரி இருக்கும் போது வந்து அவரால் எப்படி போயிட்டு வெங்கியன் சில்லி போட முடியும், அவரால் எப்படி காட் மோடி போட முடியும், அதெல்லாம் வந்து அவர் அந்த இடத்துல வந்து போட்டு கொடுக்க முடியாதுல்ல. அதுதான் ரீசனே. இந்த படத்துக்கு ஏத்த மாதிரி தான் படத்தோட சாங்குமே அமையும். எல்லாருக்குமே அதுதான். இப்ப நீங்க அனிருத்துக்கு வந்துட்டு டிசி மாதிரி ஒரு ஸ்கிரீன் பிளே, டிசி மாதிரி ஒரு எலிவேஷன் எல்லாம் சீன்ஸ் எல்லாம் வச்சனாலதான் அவருக்கு டிசி மாதிரி ஒரு அந்த மாதிரி ஒரு பெரிய ஆல்பம் கொடுக்க முடிஞ்சது. நீங்க அனிருத் கிட்ட போயிட்டு வந்துட்டு இந்தியன் 2 மாதிரி ஒரு கதையை கொடுத்தா அவர் இந்தியன் 2க்கு போட்ட பிஜிஎம் மாதிரி தான் போடுவார். அப்படி இல்ல அப்படி இல்ல சுகுமார் ப்ரோ, அப்படி இல்ல சுகுமார் ப்ரோ, இல்ல ப்ரோ. இப்ப விடாமுயற்சி மாதிரி படத்துக்கு அனிருத்னால சவடிக்காம ஒரு பாட்டு கொடுத்து கொஞ்சம் புஷு தர முடியுது, பத்திக்கிச்சு மாதிரி ஒரு பாட்டு கொடுத்து புஷு தர முடியல. அந்த மாதிரி இதுல எதுவும் இல்ல. அதுதாங்க சொல்றேன், விடாமுயற்சி மாதிரி படத்துக்கு அனிருத்தால வத்தி குச்சி போட முடிஞ்சது, சவதிக்கா போட முடிஞ்சது. ஏன் போட முடிஞ்சதுன்னா அதுல எல்லாரோட இன்புட்ஸுமே அது வந்து உங்களுக்கே தெரியும், இங்க எல்லாருக்குமே தெரியும். அது ஒன்லி டைரக்டர் மகிழ் திருமேனி தான் டிசிஷன் எடுத்தாருன்னு கிடையாது. அதுல அவரோட ஏகேவோட இன்வால்மெண்ட் நிறைய இருந்தது அந்த படத்துல. நிறைய இருந்ததுன்னு இல்ல, அவர் தான் ஸ்கிரிப்ட் செலெக்ஷன், இந்த ஸ்கிரிப்டை வந்து இது பண்ணலாம் எடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஃபுல் இதுவுமே அவரோட அத்தாரிட்டி. டைரக்ஷன் மட்டும் தான் இவர் பண்ணாது இவரோட ஸ்டைல்ல. மற்றபடி அவரோட இன்வால்மெண்ட் இருக்கும்போது இங்க வந்து சூர்யாவோட இன்வால்மெண்ட் வந்துட்டு வெங்கி கிட்ட போயிட்டு நான் எல்லாமே எனக்கு ஏத்த மாதிரி மொத்தமா மாத்துங்கன்னு சொல்ல முடியாதுல்ல. ஒரு சில சீன் சொல்லலாம், மொத்தமாவே எனக்கு வந்துட்டு இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டிருக்கலாம் தான் ஜிவி. நீங்க படமா பாருங்க. இப்பயும் சொல்றேன் இட்லி கடை ரிலீஸ்க்கு முன்னாடி வெட்டிங் சாங்னு சொல்லிட்டோம்னாலே நீங்க நிறைய நமக்கு தமிழ் சினிமாலே நிறைய வெட்டிங் சாங் வந்துரும். அது வந்துட்டு அப்ப அந்த வந்த சாங் வந்து வெட்டிங் சாங். சூர்யாக்கு எப்பயுமே வெட்டிங் சாங்னா எப்பயுமே சூப்பரா இருக்கும். கனிமா சொல்றது கேளுங்க, இருங்க. நீங்க வந்துட்டு இதுக்கு நீங்க இட்லி கடை படம் வந்துட்டு படம் ரிலீஸ்க்கு முன்னாடி அந்த பாட்டு எத்தனை பேர் ஞாபகம் இருக்கான்னு தெரியல, பாட்டு வந்துட்டு இவ்வளோ பெரிய ஹிட் ஆச்சா? சொல்லுங்க, கரெக்டா சொல்லுங்க. ஆகல, எனக்கு தெரியும். ஆனா படம் ரிலீஸ்க்கு அப்புறம் வந்துட்டு அந்த பாட்டு வந்துட்டு அது நல்ல ஒரு படமா பார்க்கும்போது அந்த பாட்டு நல்லா ஹிட் ஆச்சு. அதே தான் இதுக்கும் ஆச்சு. யூத்துக்குமே முட்டை கலக்கி தான் வந்து ரிலீஸ்க்கு முன்னாடி நல்ல வைரலா போச்சு. ரிலீஸ்க்கு அப்புறம் தான் லவ் சொல்லிட்டால எல்லாம் வந்து பயங்கரமா வந்துட்டு இதுவாச்சு, கிளிக் ஆச்சு. அந்த மாதிரி தான் ஒரு சில பாட்டு வந்துட்டு ரிலீஸ்க்கு அப்புறம் கிளிக் ஆகும். நீங்க வேணா படத்தோட சீனோட பார்க்கும்போது, இப்ப ட்ரெய்லர் பாத்தீங்க, அதுல பிஜிஎம் அதோட இதுவெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஓகே, இது படமா ட்ரெய்லரா பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபை இதுவாச்சுல. படமா பார்த்துட்டு சொல்லுங்க, கண்டிப்பா டிசப்பாயின்ட் பண்ணாது. சரி, ஓகே, விடுங்க பார்த்துக்கலாம். நீங்க இப்போ சொல்லிருங்க என்னன்ட்டு. ஏன்னா எல்லாரும் ஒருத்தருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்குங்க. அது அவங்களோட ப்ரீவியஸ் ஒர்க்கு வந்து எப்படி அது பண்ணதுல இருந்து டிஃபர் பண்ணி காட்டணும், நிறைய விஷயம் இருக்கும். சும்மா ஒருத்தர் வந்துட்டு அப்படியே எதுவும் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி வந்து அது டைரக்டரோட அக்செப்டன்ஸும் அந்த இடத்துல மெயினா இருக்கும். எனக்கு நீ வந்துட்டு என்ன பண்ணி கொடுத்தாலுமே சங்கரும் ஏஆர் ரஹ்மானோட பத்தி எல்லாம் நீங்க பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸ்டேஜ் ஸ்பீச் எல்லாம் கேட்டீங்கன்னா ஏஆர் ரஹ்மானே சொல்லியிருப்பாரு, நான் என்ன மியூசிக் கொடுத்தாலுமே அவர் ஒத்துக்க மாட்டாரு, சங்கர் கூட ஒர்க் பண்றது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு. அதனால நீங்க நல்லா பாருங்க, ஏஆர் ரஹ்மான் சங்கரோட காம்போல பாட்டு எல்லாமே சூப்பர் ஹிட் ஆயிடும், சூப்பர் ஹிட்ஸ்ல பிளாக் பஸ்டர் ஆயிடும். அது ஏன்னா சங்கர் வந்து அந்த மாதிரி தான் எனக்கு வந்து பாட்டு வேணும், எனக்கு வந்து இது இல்லைன்னா விடவே மாட்டாரா அப்படின்ற மாதிரி அவர் ஏஆர் ரஹ்மான் இது நீங்க ஸ்பீச் எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவர் ஸ்டேஜ்லேயே சொல்லியிருப்பாரு, ஏஆர் ரஹ்மான் சொல்லியிருப்பாரு. இப்ப டேரக்டர் ஏஆர் ரஹ்மானுமே பெரிய ஆளு, சங்கருமே பெரிய ஆளு அப்படின்னு வச்சுக்கணும் இல்லை, அவருமே பெரிய ஆளு. அவரு இப்ப ஜீன்ஸ் எல்லாம் பண்ணும்போது சங்கருமே வந்து பெரிய இட்டு கொடுத்துட்டு வந்த ஒரு பெரிய டைரக்டர். அந்த டைம்ல சிவாஜி எல்லாம் பண்ணும்போது ரொம்ப பெரிய பெரிய டைரக்டர் இந்தியாவிலேயே அவரு.
அப்ப ஏஆர் ரஹ்மானும் ரொம்ப பீக்ல இருந்த ஒரு மியூசிக் டைரக்டர். இப்போ 2 பேருக்கும் இப்போ வந்து டைரக்டர் ஒத்துக்கலன்னா ஏஆர் ரஹ்மானால அந்த இடத்துல மியூசிக் வந்து கொடுத்து ட்ராக் கொடுக்க முடியாது. ஏஆர் ரஹ்மானா ஒரு இஷ்டத்துக்கும் சிவாஜில வந்துட்டு இந்த சாங் வைங்க, இந்த மாதிரி தான் நான் பாட்டு போடுவேன், இந்த மாதிரி தான் வைப்பேன் அப்படின்லாம் கொடுக்கவே முடியாது. இங்க இவரோட அக்செப்டன்ஸ் இருக்கணும். இதே தான் இந்த பெரிய படத்துல பெரிய டைரக்டரும் பெரிய ஹீரோவும் சேரும்போது இந்த ஒரு இது வந்து பெரிய ஹீரோ, பெரிய டைரக்டர், பெரிய எல்லாமே எஸ்டாப்ளிஷ் மியூசிக் டைரக்டர் எல்லாமே சேரும்போது ஒருத்தர் டிசைட் பண்ணி அந்த இடத்துல வச்சிட முடியாது. இது எல்லாரோட அக்செப்டன்ஸும் வேணும். இதுதான் உள்ள நடக்கிறது வந்து உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அதனால நம்ம ஈஸியா சொல்லிட்டு போயிடுறோம். இப்போ நீங்க அவரே கேட்டு அவரோட பாட்டு இப்போ நீங்க ஸ்ரீலாம் ஒரு இது வருது. அப்புறம் வந்துட்டு துல்கர் தான் நினைக்கிறேன். துல்கர்தே 2 படம் வருது. கரெக்டா? அதுல அந்த பாட்டு எல்லாம் கேட்டீங்களா? எப்படி இருந்துச்சு? எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஏன் வந்து அதே மியூசிக் டைரக்டர் தான் உடனே அந்த படத்துக்கு மட்டும் நல்லா போடுறேன் அப்படின்னு நிறைய நான் கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தேன். ஏன் ரீசன்னா, இது வெங்கி மேல நான் தப்பு சொல்லல. அவருக்கு இந்த மாதிரிதான் வேணும்னு வந்து அவர் வந்து அந்த இடத்துல வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. இல்ல அதுக்கு மேல இவங்க புஷ் பண்ண மாட்டாங்க. இவங்க வந்து இன்டர்ஃபியர் பெருசா ஆகக்கூடாது. ஏன்னா அவருமே எஸ்டாப்ளிஷ்டு ஒரு டைரக்டர் போது இவரால வந்து அங்க இல்ல நான் வந்து இந்த டியூன் தான் நீங்க வைக்கிறோம் படத்துல அப்படின்னு வந்து இவராலுமே சொல்ல முடியாது. இன்ஃபேக்ட் வந்து நீங்க வந்து யூத் பார்த்துருப்பீங்க. இவர் நினைச்சிருந்தா இவரோட இன்புட் கொடுத்து நீ ஏன் வருஷன் நான் பாடின அந்த என்ன பாட்டு முட்டைக்கலைக்கு அவர் பாடினார் தானே, அந்த வருஷன் இவர் நினைச்சிருந்தா படத்துல வச்சிருக்கலாம். நிறைய பேர் அதை ரெக்வஸ்டும் பண்ணாங்க. ஆனா படத்துல வரலையே. அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இன்னைக்கு எப்படி பக் ஆயிட்டே இருக்கு, பறந்துட்டே இருக்கேன் சுகுமார் ப்ரோ. ஆமா, எத்தனை தடவை மாதிரி சாங் வரணும்னு சொல்லிதான் கருணாசல் லிரிக்ஸ் எழுத சொன்னாங்க வெட்டிங் சாங்க்கு. இல்ல சுகுமார் ஒரு விஷயம் தான் ஒத்துக்கிறப்ப இட்லி கடை சாங் வந்து ரிலீஸுக்கு முன்னாடி எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்குங்கிறது. ஆனா என்னுடைய ரிவ்யூ சாங் ரிவ்யூலாம் ஒவ்வொரு சாங் வரும்போது ரிவ்யூ போட்டுருங்க, பாத்தீங்கன்னா தெரியும். கடைசியா அந்த எத்தனை சாமி வந்தது பாட்டு வந்தப்ப நான் போட்டிருப்பேன். எத்தனை சாமி வந்த பாட்டுல இவ்வளவு ரூட்டோட தனுஷ் எழுத தெரியுமா? எனக்கு ஆச்சரியமா இருக்கு. பயங்கர ரூட்டோட எழுதியிருக்காரு. பாட்டு நல்லா இருக்கு. அது முக்கியமா லிரிக்ஸ் சூப்பரா இருக்கு, டியூன்டும் செம்மையா செட் ஆகுது அப்படின்னு போட்டிருப்பேன் அந்த எத்தனை சாமி வந்து சாங். ஆனா அந்த பாட்டு அதுக்கப்புறம் யாருமே கேட்கல. ஆனா ரிலீஸுக்கு அப்புறம் படம் ரிலீஸ் ஆகி கூட யாரும் கேட்கல. ஒரு 15-20 நாள் போய் தியேட்டர் விட்டு படம் ஓடிடுச்சு, முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அந்த பாட்டு இன்ஸ்டா ட்ரெண்ட் ஆகுது. பயங்கர அந்த லிரிக்ஸை வச்சு அதே லிரிக்ஸை வச்சு இல்ல பயங்கரமா போட்டுட்டு இருக்காங்க. அப்படியே அது அந்த லைன் வந்து அப்படியே பயங்கர ஹிட் ஆக ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் தான் ஹிட் ஆக ஆரம்பிச்சு. ரிலீஸ் முன்னாடி ஆகல, அது ஹிட் ஆகல. அந்த மாதிரி சில படங்கள் படத்துக்கு வந்து. ஆனா என்னன்னா இதுல ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு சுகுமார் ப்ரோ. அது எவ்வளவுதான் நீங்க வந்து ரிலீஸுக்கு அப்புறம் ஒரு 15 நாள் கழிச்சு நீங்க வந்து ஹிட் ஆனாலும் அதுல ஒரு யூஸுமே கிடையாது. விரலை கிளைத்த நீர் அப்படிம்பாங்க. இல்லைன்னா வந்து பசிக்கும் போது பச்சை தண்ணி கொடுக்காத, செத்ததுக்கு அப்புறம் பால் ஊத்துற மாதிரி. அது அவ்வளவு பெரிய ஓப்பனிங் இருந்துச்சுன்னா அதுக்கு பாட்டு ஊரும் பிளட் தானே அப்புறம் காரணம். இல்ல அதுதான் சொல்றேன். நான் சொல்ற ஒரே வார்த்தை என்ன, பசிக்கும் போது பச்சை தண்ணி கொடுக்காதவன் செத்ததுக்கு அப்புறம் பால் ஊத்துனா ஒரு யூஸும் கிடையாது. அது மாதிரிதான் ஒரு படத்தோட ஓப்பனிங்க்கு மிகப்பெரிய புல்லிங் ஃபேக்டரா இன்னைக்கு விசிட்டிங் கார்டா ஒரு படத்துக்கு பாட்டுக்கா இருக்கு. அது பாடல்கள் ரொம்ப 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 முக்கியம். ஏதாவது ஒரு பாட்டு 2 பாட்டு அப்படியே பட்டாம்பூச்சி ஓரளவுக்கு இன்ஸ்டா ரீல் ஹிட் ஆயிடுச்சு. ஆனா அதை தாண்டி ஜென்ரலா அவங்களுக்கு அந்த பாட்டு ஹிட் ஆனா கிடையாது, எனக்கு தெரியல. அதனால ஏதாச்சும் ஒரு பாட்டு கிட்ட ஏதாவது படத்துக்கு கொடுத்தாதான் வரும். இல்லைன்னா என்ன இப்ப அடுத்து ஏதாவது சாங் ரிலீஸ் பண்ண மாட்டாங்களா? அவ்வளவுதான். நான் டேரக்டா ஆடியோ லான்ச் ஒரு நடத்தாங்க, வேஸ்டா. அதுக்கப்புறம் ஒன்றும் ரிலீஸ் பண்ணலையா? அதை அடுத்த எத்தனை ட்ராக் இது வரைக்கும் ரிலீஸ் ஆயிருக்கு? 2 எனக்குமே வந்து எப்போ ரிலீஸ் பண்றாங்கன்னு தெரியல. ஆனா பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் அந்த மேரேஜ் சாங், அதுக்கடுத்து வந்து இந்த ஒன் சாங், இந்த 3 தான் இப்ப வரைக்கும் வந்திருக்கு. 3 ரிலீஸ் ஆயிடுச்சு இல்ல ப்ரோ? நீங்க அதெல்லாம் விடுங்க. எனக்கு இந்த ஆயா ஷேரு ரிலீஸ் அன்னைக்கு எனக்கு பெருசா செட் ஆகல. அந்த இது மட்டும் தான் செட் ஆச்சு, நடுவில் தான் செட் ஆகல. இப்போ அந்த படம் அந்த சாங் இழுத்துட்டு வரும் பாருங்க ஒரு ஓப்பனிங், அந்த படம் ரிலீஸ் அன்னைக்கு பாப்பீங்க. வச்சா அது இப்ப வந்து என்ன மாதிரி இருக்கு? எல்லா படத்துக்கும் போடுறாங்க ப்ரோ தியேட்டர்ல. யார் படம் ரிலீஸ் ஆனாலும் தியேட்டர்ல அந்த சாங் ஓடுது. எல்லார் படத்துக்கும் வீடியோ, அந்த ரீக்கல் வீடியோ போட்டுறாங்க தியேட்டர்ல. ஆயா ஷேர்லாம். பிரகாஷ் ப்ரோ அப்புறம் ஒரு சென்டிமெண்ட் பாட்டு ஒன்று இருக்கு பிரகாஷ் ப்ரோ. அன்னைக்கு இதுல ஆடியோ லான்ச்ல பாடினாங்க. அது இன்னும் ரிலீஸ் ஆகல. அந்த பையன் ட்வீட் தான் ஞாபகம் வருது, நான் விட்டுருவோம். அந்த கரெக்ட், அதேதான், அந்த பாட்டே தான். இல்ல நான் சொல்ல வந்தேன்னா, சரத்குமாரை பத்தி பேசிட்டு இருந்தீங்கல்ல, அவரு
வாங்க ரங்கராய சக்திவேல். இல்லண்ணா, அவர் ஏதோ ஒரு ஈவெண்ட்ல 30 புஷ்அப் எடுத்தாருண்ணே அவர் பையனோட சேர்ந்து. நான் செதறிட்டேன். என்ன வயசாகுது அவ்வளவு ஃபாஸ்டா புஷ்அப் எடுக்கிறாரு. ஷாக் ஆயிட்டேன். அந்த வருஷம் விஷால் ப்ரோ அங்கதான் ஓட்டு போட்டு இருந்திருக்காரு. அப்படியா? நீங்க போட்டிருக்கீங்க விஷால் ப்ரோ, அதை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி. யாருக்கு? சரத்குமாருக்கா? என்ன புரியல எனக்கு என்ன சொல்றீங்க? டியூடுக்கு வாங்கினாரு ப்ரோ அவார்டு. அப்பா வந்து அப்பா தான் அந்த புஷ்அப்ஸ். அப்படியா? அரசன் பேக் இன் ஆக்ஷன் சுகுமாரன் தான். இதுக்கப்புறம் எல்லாம் என்ன சிரிக்கிறீங்க? விஷால் ப்ரோ மகுடம் பத்தி கொஞ்சம் எத்தனை வாட்டிப்பா பேக் இன் ஆக்ஷன்ல இருப்பீங்க நீங்க? மகுடம் நல்லா வந்திருக்குன்னா நம்ப மாட்டாருண்ணா. நெய்யு நல்லா தானே வந்திருக்கு, சொல்லுங்கண்ணா கொஞ்சம். நீங்க எல்லாரும் சிரிக்கிறீங்க. விஷால் ப்ரோ தயவு செஞ்சு விஷால் ப்ரோ ப்ளீஸ் விட்டுருங்க எங்களை ப்ளீஸ். இல்ல விஷால் ப்ரோ, அதாவது எல்லாரும் ஒரு நம்பிக்கை வச்சிருப்பாங்க. ரன் டைம் வந்து ஒரு 2 மணி நேரம், 2 மணி நேரம், இந்த 3 மணி நேரம் பார்க்கும்போதே தெரிஞ்சு வச்சு மூச்சு திணற வச்சு செய்ய போறாங்க. ஓகே 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 போதும் போதும். நீங்க ரொம்ப விஷால் அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்க. படம் நல்லா இருந்ததுன்னு வைங்க, பாத்துக்கங்க. எஸ்டிமேட்டே பண்ணல விஷால் ப்ரோ. எஸ்டிமேட் பண்ண பரவாயில்ல, அண்டர் எஸ்டிமேட்ல பண்றீங்க. ஐயா நாங்கெல்லாம் லிஸ்ட்லயே வைக்கலையா? வேற யாராச்சும் பண்ணியிருந்தா கூட எனக்கு ரவியரஸ் பண்ணியிருந்தா கூட இல்ல விஷால் ப்ரோ, இப்ப அந்த படம் வந்து இப்ப ரவியரஸ் தான் டைரக்டர்னா கண்டிப்பா 3 மணி நேரம் 4 தான் நான் எதிர்பார்த்திருப்பேன். ஹலோ கேக்குதா? கேக்குது சொல்லுங்க. யூடியூப்ல கமெண்ட்ஸ் பாத்தீங்களா? இல்லைங்க, அதுக்கு தாங்க ஸ்பீக்கர் பேசுவோம் அக்செப்ட் பண்ணியிருக்கேன். நான் யூடியூப்ல உங்க கமெண்ட் பண்ணுங்க. ஸ்க்ரீன் டீடைல்ஸ் ஷோ டைம் எல்லாத்தையும் இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் பண்ணீங்கன்னா டிக்கெட்டை புக் பண்ணி அனுப்பிடுவேன். நான் யூடியூப்ல போய் உங்க செல் நம்பர் கொடுத்து நான் என்ன பண்ண பப்ளிக் செல் நம்பர் பப்ளிஷ் பண்ண முடியாதுல்ல. அதுக்காக நான் சொல்றது, நீங்க வந்து இன்ஸ்டாகிராம்ல எனக்கு டிஎம் பண்ணுங்க. உங்க எந்த ஷோ போறீங்க எந்த டீடைல் டோட்டல் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம் எனக்கு வரலையே. இன்ஸ்டாகிராம் டெய்லியும் நான் மெசேஜ் பாக்குறேனே. பிரகாஷ் ப்ரோ அது வந்து ரெக்வெஸ்ட்குள்ள போய் பாருங்க பிரகாஷ் ப்ரோ. சில இது காட்டாது டிஎம். சரி நான் என்ன பண்றேன் உங்களுக்கு நான் மெசேஜ் பண்றேன் இப்ப. ஓகேங்களா? நீங்க எனக்கு டீடைல் அனுப்பிச்சுடுங்க. நான் உங்களுக்கு உடனே போய் டிக்கெட் புக் பண்ணிடுறேன். என்னைக்கு ஷோ டீடைல் வேணும்னு எனக்கு அனுப்பிச்சுடுறேன். ஃபுல் டீடைல் அனுப்பிச்சுடுவேன். பிரகாஷ் ப்ரோ, இன்னைக்கு காலையில இருந்து அந்த தெலுங்கு ஆக்டர் வெங்கடேஷன் போயிட்டு இருக்கே, உண்மையா? நம்ம ஸ்பேஸ்ல ஒரு ஒரு 6 மாசமா 1 வருஷமா சொல்லியிருப்போமா, 3வது ஹீரோ ஒருத்தர் படத்துல இருக்கிறாரு. யாருன்னு தெரியல, நிறைய பேர்த்துல பேசிட்டு இருக்காங்க. தெலுங்கு தமிழ் எல்லாத்துலயும் பேசிட்டு இருக்காங்க. ஆனா 3வது ஹீரோ ஒருத்தர் இருக்காரு. அஜித் இல்லாம மோகன்லால் இல்லாம 3வதா ஒருத்தர் இருக்கிறாரு. ஓகேவா? அது யாருன்னு தெரியல. தமிழ்ல ஒரு ஹீரோட்ட பேசிட்டு இருக்காங்க, யங் ஹீரோட்ட பேசிட்டு இருக்காங்க, தெலுங்குல ஒரு ஹீரோட்ட பேசிட்டு இருக்காங்க சொன்னோம். அது நிறைய பேர்த்திட்ட போச்சு. ரவிதேஜா கடைசியா போச்சு, நம்ம ஆள்கிட்ட போச்சு. நம்ம ஃபேவரேட் நடிச்சிருந்தாருன்னா சூப்பரா இருந்திருக்கும். அதான் நானும் கமல் எல்லாம் ரவிதேஜா தான் நினைச்சிட்டு இருந்தோம். சரி கேட்க வேணாம், ரவிதேஜா தான் போச்சு. நானும் ரொம்ப ஆர்வமா இருந்தேன். ரவிதேஜா ரொம்ப ஆர்வமா இருந்தேன். டேட் கிளாஷ் ஆகுது. ரவிதேஜாக்கு அடுத்து 2 படம் கமிட் ஆகிருக்காரு போல இருக்கு. செப்டம்பர் மாசம் ஃபர்ஸ்ட் வீக் ஷூட்டிங் ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த தெலுங்கு ஆக்டர் காம்பினேஷன் அஜித் கூட இருக்க காம்பினேஷன் வந்து அக்டோபர் வந்து போகுது. ஃபுல்லா அக்டோபர் நவம்பர் டிசம்பர் 3 மாசமும் அந்த ஆக்டரும் சேர்ந்து வர மாதிரி இருக்கு. அதனால மோகன்லாலுக்கு சீன் கம்மி தான். அதாவது சீன்ஸ்னா கால் ஷீட் கம்மி மோகன்லாலுக்கு. ஆனா இவங்களுக்கு கால் ஷீட் கூட. அதனால அவர் ரவிதேஜா ஒத்து வரல போல இருக்கு. அதனால வெங்கடேஷை கேட்டிருக்காங்களாம். எனக்கு வெங்கடேஷை விட ரவிதேஜா நடிச்சது சூப்பரா இருந்திருக்கும்னு ஒரு எண்ணம். பட் வெங்கடேஷன் டாக்ஸ் மட்டும் தான் போகுது, இல்லை கன்ஃபார்ம் ஆகல. டாக்ஸ் நியூஸ்ங்கிறது உண்மை. பிரகாஷ் ப்ரோ இருமுடி இருக்குல்ல, இருமுடி ரவிதேஜா படம் வருது இல்ல, அடுத்த வாரம் அதுக்கு வந்து பரத்வாஜ் கிட்ட இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு அந்த டைரக்டர் ஜிவி பிரகாஷம். அது என்ன சொல்லிருந்தாங்கன்னா, குடிகார ஒருத்தன் 48 நாள் மாலை போட்டு 40 நாள்ல அதாவது ரொம்ப மொடா குடிகார ஒருத்தன் 48 நாள்ல மாலை போட்டு நடக்கிற கதை. அதாவது அந்த டைம் லைன்னா 48 நாள் தான் நைட் டைம் லைனா. அது வந்து த்ரில்லருக்குள்ள போகுமா, த்ரில்லர் ஜோனுக்குள்ள போகுமா. அது 40 அதுதான் டீசர்லயே இருக்கேங்க. எனக்கு புரியல. இதுதான் டீசர்லயே இருக்கு. ஃபர்ஸ்ட் டீசர் பாத்தீங்களா இல்லையா? அவர் வந்து என்ன சொன்னார்? ஆமா அததான் சொன்னாரு. இது எப்படின்னா அந்த டைம்லைனுக்குள்ள இருக்குமா, அது வந்து அது கலைச்சு போட்டு இருக்குமா மொத்தமா அப்படின்னு சொன்னார் அந்த டைரக்டர் இன்னைக்கு பிஆர் இன்டர்வியூல. என்ன பிஸ்தாவோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் படமா? சரி பரணி ப்ரோட்ட ஒரு 5 நிமிஷம் பேசணும், பேசிக்கலாமா? பேசுங்க மீ.
பேசுங்க. வந்துட்டு சர்தார் டூவோட அப்டேட் கீப்பர். இல்ல பரணி ப்ரோ எங்க ஆந்திரா பெங்களூர்லாம் கிளம்புறதா கேள்விப்பட்டேன் 14ஆம் தேதி படம் பார்க்க. பிளானிங் தான் சொன்னேன். நான் பிளான் பண்றேன், போனா போவேன். நான் ஷோராலாம் இல்ல. எனக்கு இல்ல ஒரு நிமிஷம் பல்தான், ஒரே நிமிஷம் மாவீரன் பரணி. அந்த நிஷன் ஒருத்தர் பேசினார்ல, அவர் பிரைவேட்ல அக்கௌண்ட் வச்சுட்டு மெசேஜ் பண்ண முடியல. அவர் காமிக்கிற மெசேஜ் எனக்கு வர அதுதான் பிரகாஷ் ப்ரோ, மாட்டேங்குது. நீங்க டிஎம் குள்ள போனீங்கன்னா ரெக்வஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்களேன் மேல. அதுல அவரு மெசேஜ் காமிக்கவே இல்லையாங்க, ரெக்வெஸ்ட் ஆப்ஷனே வரலையா? பிரகாஷ் ப்ரோ இருங்க, நான் அவருக்கு மெசேஜ் பண்றேன். ஓகே பரணி, அவர்கிட்ட சிவி அந்த எந்த படம், எந்த ஸ்கிரீன் டைம், என்ன டேட் எல்லாம் போடுறேன். டிசி தான் கேட்டாரு, டிசி தான் டிக்கெட் கேட்டாரு, போட்டுருவோம். ஓகே, நீங்க டீட்டெயில் கேட்டு அனுப்பிச்சு, நான் உங்க டிக்கெட் புக் பண்ணி அனுப்பிச்சு வரேன். டிக்கெட் ஓகே, நான் டீடைல்ஸ் கேட்டு உங்களுக்கு அனுப்பிச்சு விடுறேன். டிக்கெட் அனுப்பிச்சு விட்ருங்க. ஓகே 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 நிஷோ, அவரு அனுப்பிச்சு விட்ருங்க நிஷோ. வந்துட்டு இந்த ஸ்விக்கில ஆர்டர் போட்டிருந்தேன்னு சைடிஷே காணும், சாப்பிட்டாங்க போல. ஒரே ஒரு சிக்கன் 65 ஆர்டர் பண்ணா ஒரே ஒரு பீஸ் தான் இருக்கு. கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. கடைக்கு போக கூடாது, சாட்ல போட்டோ எடுத்து அனுப்பணும். இல்ல ஆமா ஆமா ஆமாங்க, ஸ்விக்கி எனக்கு அதெல்லாம் வந்து பிளாக் பண்ணிருக்கான். நான் கடைக்கு போயிட்டு சரி ஓகே அவங்களுக்கு ஏதோ பசிக்கும் போல, தனியா எனக்கு கொடுத்துருங்கன்னு தனியா வாங்கிட்டேன் 65. அதுக்கும் பேமெண்ட் கொடுத்தீங்களா? இல்ல அதுக்கும் பேமெண்ட் கொடுத்து வாங்குனீங்களா விஷால் ப்ரோ? ரெஸ்டாரண்ட்டுக்கு கால் பண்ற ஆப்ஷன் இருக்குமே விஷால். நீங்க ஏன் ஸ்விக்கி சப்போர்ட் ஏன் உங்களுக்கு நிறுத்தி வச்சிருக்கீங்க? பரவாயில்ல, நான் ஒரு ஸ்கேம் பண்ணிட்டேன் அதுல, அதனால. ஓஹோ, இவர் தாங்க பண்ணிருக்காரு ஸ்கேம். நான் முன்னாடி பண்ண ஸ்கேம் இல்ல, இன்னைக்கு அதான் ஃபர்ஸ்ட் இருக்கும் சாப்பிட்டுருப்பான். ஓகே அதான் விட்டாச்சு. ஓகே சரி விடுங்க. மெய்யழகன் வேற என்ன கேட்கணும் உங்களுக்கு? அதுக்கே நீங்க பதில் சொல்லி பாதியிலே பிரகாஷ் அதுதான் மெய்யழகன். எனக்கு வந்துட்டு ஒர்க் இல்ல, நான் ஃப்ரீனா நான் வந்துட்டு கிளம்பி போயிடுவேன். 8 மணி ஷோன்றதுதான் ஃபர்ஸ்ட் ஷோன்ற மாதிரி சொல்றாங்க இந்தியால. மேபி 6 மணி ஷோன்னா நான் கிளம்பி போவேன். சப்போஸ் 8 மணி ஷோன்னா ப்ராபப்ளி நான் வந்துட்டு இங்கே பார்ப்பேன், இல்லைன்னா சென்னை போவேன். ஷோராலாம் இல்லை, நான் இன்னும் எதுவுமே வந்துட்டு டிக்கெட்ஸ் புக்கிங்கோ இல்லை இது ரூம் புக்கிங்கோ எதுவுமே வந்துட்டு நான் எதுவும் பிளான் பண்ணல. ஆஸ் ஆஃப்னா நாளைக்கு புக்கிங்ஸ் ஓப்பன் ஆகட்டும் தெரியும். அது இல்லாம இன்னொரு விஷயமும் நான் கேள்விப்படுறேன், அது எவ்வளவு தூரம் நடக்கும்னு தெரியல. ஸோ அப்படி ஏதாவது ட்விஸ்ட் இருந்துச்சுன்னா எனக்கு தெரியல. ஸோ அதனால லாஸ்ட் மினிட் வரைக்கும் இருக்கு பாருங்க, உண்மையா இருக்கு. பாத்துக்கங்க மேஷ், அவ்வளவுதான். 9 மணிக்கு ட்வீட் போட்டே ஆவேன் நீங்க நேத்து. என்ன பிரீமியர் இருக்கு? 9 மணிக்கு ட்வீட்டா? சுகுமார் ப்ரோ பிரீமியர் இல்லன்னு பிரீமியர்லாம் இல்ல விஷால் ப்ரோ. இப்போ மகுடத்துக்கு பிரீமியர் இருக்குதானங்க? அட விஷால் ப்ரோ, இங்க பேசுற டாபிக் மகுடமா உங்களுக்கு? மெய் வந்து பரணிட்ட பேசுற டாபிக் மகுடமா இருக்குமா? சாரி விஏஎஸ் ப்ரோ, பேரு விஷால்ன்றதுக்காக நீங்க ப்ரோமோட் பண்ணாதீங்க ப்ரோ. ஓவர்சீஸ் பிரீமியர் பண்டாரி விபி இறக்குன மாதிரி உங்களை மகுடத்துக்கு இறக்கிருக்காங்க போல. அதான் சொல்றேன், கேக்குதா? 2 படத்துக்குமே பிரீமியர் இல்ல. இது மகுடம் ஃபர்ஸ்ட் ஷோ வருமான்னு தெரியல, அது வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் ஆனா 2 செட்டில் பண்ணலையா? ஆமா சரி ஓகே. படம் வருமா சுகுமார் ப்ரோ, இல்ல ஃபர்ஸ்ட் ஷோ மட்டுமா? விஸ்வநாதன் சனுக்கு பரணி 100% இன்னைக்கு மதியம் தான் உறுதியாச்சு. கிடையாது. ஓகே பிரீமியர் கிடையாதுன்னா ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்ல. ஆனா ஓவர்சீஸ் பிரீமியர் புக்கிங் ஓபன் பண்ணிட்டாங்களே சுகுமார் ப்ரோ. அதுதான் பிரகாஷ் ப்ரோ கேன்சல் ஆயிரும்ன்றாரு. எனக்கு நம்பிக்கை இல்ல. அது தெலுங்கு சைடு ஓவர்சீஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஓவர்சீஸ் சொன்னா நடக்கும். பட் ஆனா இந்த ப்ரோ அதுதான ப்ரோ பேசிட்டு இருக்கோம். நீங்க இந்தியன் பிரீமியர் வேற எதை ப்ரோ? நான் சொன்னது பெய்ட் பிரீமியர் கம்பெனி. ஏங்க பரணி சொல்றது கமலே லக்கி பாஸ்கருக்கு பண்ணாங்களா அந்த மாதிரி சொல்றாரு. லக்கி பாஸ்கர் பண்ணாங்க, இதுக்கும் பிளான் இருந்துச்சு கமல். பேசுனாங்க கமல். சரி சுகுமார் ப்ரோ அதான ப்ரோ பேசுனாங்க. அது நடைமுறைக்கு செட் ஆகாதுல ப்ரோ. படம் வரும் நம்ம ஊர்ல நடைமுறைக்கு செட் ஆகாதுன்னு இல்ல, அது நடக்குமான்னு நமக்கு தெரியாதுல்ல. அன்டில் அது வந்துட்டு பிளான் பண்றாங்கன்றதப்போ நம்ம வந்துட்டு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தானே வைக்க முடியும் கமல். உங்க ஊர்க்காரர் மனசச்சா வந்துருமே. மனசு வைக்க மாட்டாங்க. கமெண்ட்ல ஆலன் வாக்கர்ன்ற ஒருத்தர் உங்களுக்காக ஒரு கமெண்ட் பண்ணிருக்காரு, அதை படிங்க. எனக்காகவா? ஒரு ரெக்வஸ்ட், உங்க கேங்ல பர்னி ப்ரோ தான் பேச்சுலர்ஸ் ஆகிற ஸ்பேஸ் டெய்லி ரெகுலர். எனக்கும் கொஞ்சம் ஒர்க் இருக்கும் ப்ரோ. அது வந்துட்டு அவர் பேச்சுலர் தான், ஆனா சின்ன வயசுக்காரர் இல்ல ப்ரோ. அவர் கொஞ்சம் பெரியவர். அது பத்துவோம். பேச்சுலர் சின்ன பையன் நினைச்சுக்காதீங்க. அவரை EASல சூர்யாவோட ஏஜ் தான் அவர் ஏஜ். ஞாபகம் வச்சுக்கோங்க. 33 வயசு சின்ன வயசு தான் கமல்.
மாவீரன் ஏதாவது ஒண்ணு உருட்டிட்டு போகாதீங்க மாவீரன், சும்மா இருங்க. ஆதார் கார்டு இருக்கா? எல்லாம் தெரிஞ்சிரும், மாவீரன் எல்லாம் bro, இது தெரிஞ்சிருச்சு. இப்ப தேவையா நீங்க உங்களுக்கு? அது என்ன? இல்ல இல்ல இல்ல, ஒரு நிமிஷம். இது வரைக்கும் கன்ஃபார்ம் ஆகல. இப்போ ஒரு பதறீங்களே, அதுல கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஏப்பா பதற புரியலையே. ஏங்க விஷால் மகுடம் bro, சாங்ஸ் உங்களோட கேட்டீங்களா எவ்வளவு பரணி? பெரியவங்க பாத்தீங்களா? விஷால் சும்மா இருங்க விஷால், படமே வராதுன்றாங்க இவரு வேற. விஷால் bro, இல்ல உங்களுக்கு என்ன விஷால் bro ஆச்சு மகுடத்து மேல? இல்ல மண்டாடி ஏங்க அந்த வளைச்சு பாட்டு பண்ற மாதிரி பண்றீங்க ப்ரோ நீங்க. இல்ல பாட்டு கேட்டீங்களான்னு கேக்குறாங்க. நான் வியாழக்கிழமை இத மகுடம் பத்தி பேசிக்கலாம், வியாழக்கிழமை பேசிக்கலாம் மகுடம் பத்தி விடுங்க. பரணி 3 hours 5 minutesனா இது எப்படி இருக்கும் பரணி? எனக்கு நண்பன் விஷால் அப்புறம் அந்த படம்லாம் 3 hours 5 minutes, அந்த சிவாஜி இதெல்லாம் மாதிரிலாம் அந்த இல்ல, மீட்டர்ல இது இருக்குமா? ஃபுல் அண்ட் ஃபுல் மொரட்டு ஆக்ஷன் தான், ஃபேண்டசி எலமெண்ட்லாம் இருக்குது. ஆமா ஃபேண்டசி விஷால் கூடு எலிமெண்ட் விட்டு இருக்கு கூடு தெரியும். பாய்வாரு பாருங்க. கூடுட்டு கூட போயிருதுல ஃபேண்டசி எலிமெண்ட் இருக்கு. ஓகே தெரியும். கூடு விட்டு கூடு போயிடுறா. நான் அந்த ட்ரெய்லர்ல அப்படி எதுவும் பார்க்கலையே. நான் ட்ரெய்லரே பார்க்கல. விஷால் bro, இல்லங்க விஷால் இவ்வளவு ஓப்பனா அடிக்க கூடாது விஷால் bro. அத சரி விடுங்க எல்லாத்தையும் அந்த படத்தை சர்ப்ரைஸ் பண்ண அடிக்கலாம். போகுது பாருங்க. ஆனா எனக்கு என்னன்னா அந்த அனிமல் மாதிரி ஒண்ணு ஸ்டோரி இறங்க மேல போகுது. நம்பிக்கை இருக்கு விஷால் டைரக்ஷன் மேலதான் எனக்கு நம்பிக்கை இல்ல. பட் பேர் ரவி அரசா, அவர் மேல எனக்கு வந்து நம்பிக்கை இருக்கு. கதையெல்லாம் மாத்தியாச்சு, கம்முன்னு இருங்க பரணி. விஷால் அவர் வந்து விஷாலுக்கு ஆக்ஷன் பிடிக்கும், அதனால வந்து ஆக்ஷன் நிறைய கேட்டாரு, அவ்வளவுதான். இல்ல ஆக்ஷன் நிறைய வச்சிருப்பாங்க, ஆனா கோர் ஸ்டோரி ஒன்னா தானே இருக்கும். கோர் ஸ்டோரி வந்துட்டு இவர் எவ்வளவு மெஸ்அப் பண்ணி வச்சிருக்கிறாருன்றத எல்லாரும் நோட் பண்ணிக்கோங்க. இப்பயே மகுடத்துக்கு முட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஆமா மகுடம். ஓகே ஓகே. நான் பேசுறது இப்போ உனக்கு புரியுதா? தமிழ்ல தானே பேசுறேன் கமல். நல்லா கேளுங்க. ஓகே ஓகே ஓகே. ஸ்டோரி ஒரே கதை, ஆக்ஷனா இருக்கும். நான் பேசுனத கேட்க கூட இல்ல. விஸ்வநாதன் சன்ஸ் ரிவ்யூ போடுறப்ப எக்ஸ்பெக்டட் ஆக்ஷன் என்டர்டைனர் அந்த மாதிரி தான் போடுவீங்களா? நான் எந்த ரிவ்யூக்கும் வந்துட்டு இந்த படத்துல நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணேன், இது நடந்துச்சுன்னா எந்த படத்துக்கும் நான் போட்டது கிடையாது. நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணி போனேன், ஆனா அவங்க வேற ஒண்ணு காமிச்சிட்டாங்க அப்படிலாம். நான் ரிவ்யூ எல்லாம் விட்டு தெலுங்க. ஃபேமிலி படமா கேட்க மாதிரி. கருப்பு ஏன் டைட்டில் வச்சாங்கன்னா அவர் வக்கீல கருப்பு கோடு போட்டிருந்தாரு, அதனால கருப்புங்கிற டைட்டில் நினைச்சீங்கல்ல. அந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்பெக்ட் பண்ணி வச்சிருக்கீங்களா விஸ்வநாதன் சன்ஸுக்கு? ஒன்னும் கிடையாது, ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர், அவ்வளவுதான் தலைவா. அதே மூட்ல போயிட்டு தலைவா. ஆனா மகுடம் கிளைமாக்ஸ் நல்லா இருக்குமோன்னு தோணுது. கம்மனே இருங்க விஷால் ப்ரோ. ரொம்ப எல்லாரும் நீங்க மகுடத்தை சரி மதுரை தேடி வந்து அடிக்கிறேன்னு சொன்னா அதே டைலாக ஞாபகம் வச்சு ஃபியூச்சர்ல சொல்லுவாரு. ப்ரோ மதுரை வாங்க ப்ரோ, உங்க அண்ணன் இங்க தான் இருக்காரு. ஷூட்டிங் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. கமலை பாக்குற மாதிரி இருந்தா மட்டும்தான் வருவேன், இல்லைன்னா வர மாட்டேன். இல்ல இப்போ நீங்க மதுரை வந்தீங்கன்னா எஸ்கேவை பார்க்க தான் வருவீங்க. விஷால் ப்ரோ விஜய் விலாஸ் விருந்து எப்ப நடக்குது? ஏங்க கமல் புரியல, எஸ்கேவை பார்க்கணும்னா அவர் வீட்டுக்கு வர சொல்லி பார்த்துட்டு போக சொல்லிடுவாரு. அவர் ஏங்க எஸ்கேவை தேடி போகணும்? பிரச்சனை ஆயிடுச்சு ப்ரோ. வீடியோ பார்க்கலையா? வீடியோ பார்க்கணும் ப்ரோ. இப்பதானடா 2 நாளைக்கு முன்னாடி வீடியோல போட்டாங்க இந்த மாதிரி விருந்து வைக்க போறோம். ஆமா ப்ரோ, அது வந்து என்ட்ரி 1.5 லட்சத்துக்கு மேல போயிருச்சான். சரி, அவரால் அதை பிக் பண்ண முடியலையா? 1.5 லட்சத்துல இருந்து 1000 கமல் 1.5 லட்சத்துல இருந்து 1000. நானும் என்ட்ரி பண்ணி வச்சிருந்தேன். ஷூட்டிங் போவோமா கமல்? அது வரைக்கும் நடக்குமா? நானும் என்ட்ரி பண்ணி வச்சிருந்தேன். இல்ல செய்யோன் ஷூட் நடக்கும். அவர் மதுரைக்கு வந்துட்டாருன்னு பார்த்தேன். நடு ஆத்து நடுவுல நடந்துகிட்டு இருக்கு ப்ரோ. செட் எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க, நான் அன்னைக்கு போனப்பே பார்த்தேன். என்ட்ரி வேற பண்ணி வச்சிருந்தா அப்ப நடக்காதா? நடக்குது ப்ரோ. ஆனா பரணி ப்ரோ போய் செல்ஃபி கேட்டா கொடுப்பாரா சொல்லி வீடியோ போட்டிருக்காங்க பாருங்க. இப்ப இன்னைக்கா இன்ஸ்டாகிராம்ல போட்டிருக்காங்களா? ஆமா ஆமா இன்ஸ்டாகிராம் கொஞ்சம் அனுப்பிச்சு விட. ஜெயசூர்யா போட்டிருந்தாரு பாருங்க. ஏதாவது பிரேக் டைம்ல இந்த கேரவன்ல போய் உட்காந்துக்கிட்டாருன்னா கிடையாது. இல்ல ப்ரோ உள்ள விட மாட்டாங்க ப்ரோ. அது ஆத்து நடுவுல ப்ரோ, எல்லா பக்கம் பிளாக் பண்ணி வச்சிருப்பாங்க, உள்ளே போக முடியாது நம்மளால. வெளியே தூரமா உங்க பவரை யூஸ் பண்ணுங்க கமல். பேங்க் மேனேஜர். அது மட்டும் இல்ல முக்கியமான ஒரு பாலத்தை வேற கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக மூடி வச்சிருக்காங்க, அந்த வழியா போற பாலத்தை வேற. அதனால சுத்தமா டிராபிக் அதிகமா இருக்கும் அந்த பக்கம். கமல் ஏதாவது நிறைய வீடியோ வரும், இன்ஸ்பெக்ஷன் பண்றேன்னு சொல்லி போய் இல்ல நிறைய வீடியோ வரும் பரணி ப்ரோ. ஆனா மெயின் சிட்டி மெயின்ல இருக்கு, பாலத்து மேல இருந்து நிறைய எடுத்துடலாம். இல்ல நான் ஒரே ஒரு வீடியோ தான் பார்த்தேன், அந்த செட்டு போடுற ஒரே ஒரு வீடியோ தான் பார்த்தேன். கிளைமாக்ஸ் ஷூட்டிங்ன்றாங்க. பரணி ப்ரோ கமல் எங்களுக்கு 4 வீடியோ அனுப்பியிருக்காரு இது வரைக்கும். நான் ஒரே ஒன்று தான் பார்த்தேன். என்னங்க என்னென்னமோ சொல்றீங்க.
ஓகே, ஏதோ ஒண்ணு நல்லதா நடந்தா ஓகே. மெய்யழகன் வேற ஏதாவது கேட்கணுமா? மெய்யழகன் மகுடம் பத்தி உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்? ஒரு எக்ஸ்பெக்டேஷனுமே கிடையாது, 0. அதுக்கு மகுடம்லயாவது ஜிவி ஒரு ஏதோ லிங்கா ரங்கா ஜுங்கான்னு ஏதோ ஒரு பாட்டு ஒண்ணு போட்டிருக்காரு, வைபாகுது. நம்ம அங்கேயாவது ஒரு பாட்டு தேரும். பரணி ப்ரோ என்ன சொல்றாருன்னா, சுத்தமா ஹைப்பே இல்லாம போய் ஓவர் சாட்டிஸ்ஃபை ஆகி வந்தேன், 4/5 கொடுக்க போறாரு. அதனாலதான் இங்க மெய்யழகன், நான் டிசி தவிர இந்த வருஷம் எந்த தமிழ் படத்துக்கு அவர் வந்து வன்ம கக்குவார் ப்ரோ. அதுக்காக அவ்வளவு மோசமா போக மாட்டாரு. நம்புறேன், பழனி ப்ரோ எப்பவுமே நம்பிக்கை வச்சா முதுகு குத்து போட்டுருவாரு. பாப்போம். சரி சுகுமார் ப்ரோ, 9 மணி ஷோ மட்டும் என்ன கணக்குல வராதுன்னு நீங்க? ஐபிஎல் ரெட்ரோ தான். சுகுமார் ப்ரோ இருக்காரு. இல்ல போல. பாத்துட்டேன்டா தம்பி, நம்ம தோழரே போட்டிருக்காரு ட்வீட். பிரகாஷ் ப்ரோ கேக்குதா? நான் டைரக்டா போடாம ஒரு அடி அடிச்சுட்டு வேற போட்டிருக்காரு. என்ன பரணி? புரியல பரணி. இல்ல கேக்குதா டைரக்ட்? ஐயோ சுகன் ஏதோ சொன்னாரு. இல்ல கேக்குது. முன்னாடி நான் கூப்பிட்டு உங்களுக்கு கேட்கல போல. உங்களை எல்லாம் டார்கெட் பண்ணி ப்ரெஷரை போட்டு விஸ்வநாதன் பாசிட்டிவ் ரிவ்யூ போட வைக்க முயற்சி பண்ணி எல்லாம் உங்களை இது பண்ணிட்டு இருக்காங்க. அது தெரியாம நீங்க பாட்டு மகுடம் ஆகும் போறாங்க. உங்களுக்கு புரியாம எவ்வளவு ட்ரை பண்ணாலும் அதுல தெளிவா இருப்பாரு ப்ரோ. அதனால முடியல. பிரகாஷ் ப்ரோ, அதாவது எப்படின்னா, மேபி விஸ்வநாதன் சென்ஸ் 99% வாய்ப்பு இல்லை. ஏதாவது லைட்டா நெகட்டிவ் ரிவ்யூ வந்துருக்கேன், இவரை பாசிட்டிவா போட்டேன். ஏங்க நாளை விஸ்வநாதன் சென்ஸ் பாசிட்டிவ் தாங்க போட்டேன். இந்த எம்புரானுக்கு வந்து போட்டு எஸ்கேப் பண்ணாரு பாத்தீங்களா? ஊரே அடிச்சிட்டு இருந்துச்சு. ஆனா எம்புரானுக்கு மட்டும் இவர் மட்டும் நல்ல ரிவ்யூ போட்டு வாவாத்தியாரு அது அந்த மாதிரிதான் ஊரே அடிச்சிட்டு இருக்கும். அந்த படத்துக்கு நல்ல ரிவ்யூ வர்றாரு, ஊரே பாராட்டிட்டு இருக்கோம். அதுக்கு வந்து இது படக்கருமமா போ அந்த பக்கம் அப்படின்றாரு. பிரகாஷ் ப்ரோ, நீங்க என்ன நினைக்கிறீங்க மகுடம் பத்தி? இந்த படம் ரிலீஸ் ஆகுது கன்ஃபார்ம் ஆனதுக்கு சொல்றேன். மறுபடியும் தம்பி ஒரே நிமிஷம் மயிலன், சாரி கமல், ஈவென்ட் நடக்குது போலடா. பட் ஆனா யாருக்கு அவர் 1000 பேருக்கு இன்வைட் ஈவென்ட் நடக்குது ப்ரோ. கேன்சல்னு ஏதோ சொன்னா நீங்க. ஆனா ரொம்ப கேன்சல் இல்ல ப்ரோ, அந்த என்ட்ரி அதிகமாயிடுச்சுன்னு வீடியோ போட்டிருந்தாருங்க. அப்படித்தானே சொன்ன. இப்ப நீ கேன்சல் ஆயிடுச்சு ப்ரோ, எல்லாம் நடக்காதுன்னு தானே சொன்னேன். பேசுங்க. இல்ல பிரகாஷ் ப்ரோ, இப்போ பேக்கப் வந்து திருப்பூர் சுப்பிரமணியம்ன்றாங்க. அப்படி இருந்துமே படம் கன்ஃபார்ம் ஆகாது. யாரு பேக்கப் பண்ணாலும் அதான் வரட்டு வந்தா பாத்துக்கலாங்க. பிரகாஷ் ப்ரோ, அப்புறம் விஷ்ணு விஷால் ஏதோ அருண்ராஜ் காமராஜ் ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சான், அது அதை பத்தி ஏதாவது தெரியுமா? 2 சைடும் தெரியும் என்ன விஷயம்னு. ஒரு 1.5 மாசத்துக்கு முன்னாடி தெரியும் இந்த ஒரு பிரச்சனை, பெரிய பிரச்சனை வரப்போகுதுன்னு. ஆனா எப்படி ஓப்பனா சொல்றதுன்னு தெரியலையே. சொல்லுங்க. இல்லங்க, வலைபேச்சுல என்ன சொன்னாங்க தெரியல. ஆனா யார் மேல தப்புன்னு எப்படி நம்ம ஓப்பனா சொல்றது? இல்ல ப்ரோ, நான் ஒன்னு சொல்றேன். கிறிஸ்டோபர் ப்ரோ இப்ப ரீசெண்டா எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னு சொல்லி அவரே ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. அதாவது பார்த்தேன், ஆனா அது உண்மை கிடையாது. ஓகே. அப்ப இது மலைப்பேச்சுல என்ன சொன்னாங்கன்னு சொல்லுங்க, அது உண்மையா இல்லையான்னு மட்டும் சொல்லுவாரு. மலைப்பேச்சுல என்ன சொன்னாங்கன்னா, இப்போ அந்த படம் அவங்க ஃபர்ஸ்ட் வந்து அவர் ரொம்ப ஆர்வமா கமிட் ஆனாராம். இப்போ கட்டாபிஸ்டியோட ரெஸ்பான்ஸ் எல்லாம் பார்த்துட்டு தான் திடீர்னு ஏதோ அவருக்கு மைண்ட் மாறிடுச்சு போல. அதனால இதுக்கு அவர் வந்து ஒர்த் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஏதோ இதுல சொல்லிட்டாருன்னு சொல்லியிருக்காங்க. அருண்ராஜா அந்த படம் எடுக்க எபிலிட்டி இல்லன்னு சம்திங் சொல்லியிருந்தாருன்னு நினைக்கிறேன். சரி, அப்ப நான் வந்து யார் மேல இப்ப நான் அமைதியா இருக்கேன்னு வச்சுக்கோமே. இப்ப அமைதியா இருக்கேன்னா அமைதிக்கு பேர் வந்து உண்மையை ஒத்துக்கிறதுன்னு அர்த்தம். ஆமா, ரைட், ஓகே. அமைதிக்கு பெயர் தான் சாந்தி அப்படிதான் பாட்டு இருக்கு. யாரு இப்ப அமைதியா இருக்கா? விவியா இல்ல அருணா? பிரகாஷ் ப்ரோ அமைதியா இருக்காரு. சரி, யாரு மேல தப்பு? சொல்லுங்க. நீங்க போய் மறுபடியும் ஸ்பேஸ் கேளுங்க, அப்ப தெரியும். இதுக்கு மேல தெளிவா எப்படி பிரகாஷ். ஆனா எனக்கு என்ன தெரியும், ஒரே ஒரு ஆச்சரியம். எப்பவும் நான் ஏதாவது சொன்னா பரணியை தவிர மத்த எல்லாத்துக்கும் புரியும், பரணிக்கு புரியாது. நீங்க பேசுறது சரியாவே கேட்கல தலைவா, அதனாலதான் கேட்டேன். எனக்கு புரிஞ்சிருச்சு, அதனால நான் அமைதியாயிட்டேன் தலைவா. நான் சரி கேட்கவே இல்ல. சொன்னதுதான் உண்மைன்னு சொல்றாரு.
ஒன்னே ஒண்ணு கிளாரிஃபை பண்றேன். வலைபேச்சு என்ன சொன்னாங்கன்னா அவ்வளவுதான். எனக்கு தெரியாது. பிரகாஷ் விஷ்ணு ப்ரோ விஷால் மேலதான் நீங்களே என்ன தப்பு. சொன்னீங்கன்றது விஷ்ணு தெரியல. விஷால் மேலதான் யார் மேல தப்பு. தப்புன்னு கேட்க நான் வந்தேன். மெசேஜ் ப்ரோ பண்றேன், யாரு மெசேஜ் எபிலிட்டி பண்றேன். உங்களுக்கு இல்லைன்னு சொன்னாரோ அவர் மேலதான் தப்பு. விஷ்ணு விஷால் மேலதாங்க இல்ல தப்பு. அவ்வளவுதான். சுகன், அதாவது வந்து லைபிச்சில் என்ன சொன்னாங்கன்னா, அவர் அந்த படம் பிடிச்சுதான் ஜாயின் பண்ணி இப்ப நடிச்சிட்டு இருந்தாராம். அவர் கொடுக்க வேண்டிய சேலரி கூட மந்த் எல்லாமே கொடுத்துட்டு தான் இருந்தாராம். பட் இப்ப கட்டா குஸ்தி பயங்கரமா இதானதுக்கு அப்புறம் இந்த படத்தை இது பண்ற கெப்பாசிட்டி உங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி அவர் அந்த ப்ராஜெக்ட் ஸ்டாப் பண்ணிட்டாராம். அதனால அருண்ராஜா போய் விஷ்ணு விஷால் மேல கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்காக விஷ்ணு இந்த அருண் ராஜாக்கு வந்த மத்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே அவரு இது உதறிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தாராம். ஆனா எஸ்கே இப்ப கூட பண்ற கடைசியில மாதிரி இருந்துச்சான். எஸ்கே கூப்பிட்டாராம். எஸ்கே கூப்பிட்டப்ப விட மாட்டேன்ட்டாராம். விஷ்ணு விஷால் படமா அதெல்லாம் போக கூடாதுன்னு. அதனால எல்லாம் சேர்த்து போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாராம் கடுப்புல. இப்போ என்ன யோசிக்க வேண்டியது இருக்கு அப்படின்னா, அடுத்த படம் இன்டர்வியூக்கு என்னென்ன பேச போறாங்கன்னு தெரியல. அதான் யோசிக்க வேண்டியது இருக்கு. வழக்கம் போல என்ன எனக்கு ப்ராப்பர் ரெக்கக்னைசேஷன் இல்ல, என்ன எல்லாரும் வந்து ஒரு மாதிரி பாக்குறாங்கன்னு தான் போய் பேச போறாரு. இப்படி ஏதோ பண்ணிதான் அந்த மோகன்தாஸ் படத்தையும் இது பண்ணி விட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு பிரகாஷ் விஷ்ணு ப்ரோ, விஷாலும் சாம்சியஸும் ஒரே இதுல ஒரே தராசுல வச்சாங்கன்னா ரெண்டுமே சமமா இருக்கும். பிரகாஷ் ப்ரோ, நீங்க மகுடம் ட்ரெய்லர் பாத்துட்டீங்களா? பிரகாஷ் ப்ரோவே காணோம். அவர் ஒரே என்ன பரணி என்ன பரணி மகுடம் ட்ரெய்லர் பாத்தீங்களான்னு பார்த்தேன் பாரு, அன்னைக்கே சொன்னேன் பரணி. அதுல அந்த யங் விஷால் வந்துட்டு ஒரு வயசான விஷால வந்து கழுத்தை பிடிக்கிற மாதிரி ஒரு ஷாட் இருக்குல்ல, ரெண்டு பேரும் ஒயிட் கலர் ட்ரெஸ், அந்த ஒரு போட்டோ மட்டும் இப்ப தியேட்டர் பார்த்தேன். ரெஸ்பான்ஸ் எல்லாம் அப்படி இருக்கும். இருங்க அந்த ஒரே ஒரு ஷாட் மட்டும் தான் இப்ப பார்த்தேன். ஆனா அதுலயே விஎஃப்எக்ஸ் நல்லா இல்லையே. எனக்கு இப்ப நீங்க ட்ரெய்லர் எப்படி இருந்துச்சு விஎஃப்எக்ஸ்? அது பாத்துருங்க பரணி, யூடியூப் லிங்க் இருக்கும். பரணி தனித்தனியா இருக்கு. 2002 2003 காலகட்டங்கள்ல ட்ரெய்லர் கட் பண்ணா எப்படி இருக்கோ அப்படி இருந்துச்சு பாருங்க. அவ்வளவுதான் பாருங்க. விஷாலுக்கு ட்ரெய்லர் கட் பண்ண தெரியல. ஓகேவா? அதாவது எடிட்டர் அவர் கிடையாது. பட் என்னன்னா அவர் என்ன சொல்றாரோ, அவர் எப்படி கேட்கிறாரோ அதை தான் கொடுத்துருப்பாங்க. ரவி அரசோ இல்ல வேற யாராவது யங்ஸ்டர் டைரக்டர் இருந்தாங்கன்னா அது வந்து ரசிக்க முடியாத கட்ஸ் கொடுத்துருப்பாங்க. படமா எப்படி இருக்கோ அது வேற விஷயம். ஆனா ட்ரெய்லர் கட்டு விஷால் கட் பண்ண தெரியல. அதனால இந்த மாதிரி வந்திருக்கு. ஏன்னா அப்படி தெரிஞ்சிருந்தா நச்சிந்தி மச்சானே ஏதோ ஒரு பாட்டு, அந்த பாட்டு அது முத்துமணி மாலை அப்படி போட்டு அடுத்த வரி வரதுக்கு வேட்டியும் இவர் வந்து நச்சிந்தி மச்சானே பாட்டை போட்டு விட்டாரு. அது ரொம்ப லெங்தா போட்டு விட்டாரு. இல்ல பிரகாஷ் ப்ரோ, உங்களுக்கு இது வந்து ஒரு 7-8 ப்ரோமோ கட் பண்ணி இல்ல ஒரு நிமிஷம், எனக்கு இது ஒரு 7-8 ப்ரோமோ கட் பண்ணி எல்லாத்தையும் மெர்ஜ் பண்ணி ஒரு ட்ரெய்லரா விட்ட மாதிரி ஃபீல் ஆச்சு. அதுதாங்க விஷாலுக்கு ட்ரெய்லர் கட்டு வரலங்க. ஒரு சில டேரக்டருக்கு வரும், ஒரு சில டேரக்டருக்கு வராது. அது பிரகாஷ் ப்ரோ, நான் ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட ட்ரெய்லர் ரிவ்யூ சொன்னேன். சொன்னேன் இந்த 2008-09 சன் டிவில ஒரு படம் ப்ரீமியர் பண்றாங்கன்னா ஒரு விளம்பரம் போடுவாங்க. எடுத்துனே மாஸ் டைலாக். சன் டிவியை அசிங்கப்படுத்தாதீங்க, சன் டிவி அசிங்கப்படுத்தாங்க. கலைஞர் டிவி, ராஜ் பிரகாஷ் ப்ரோ, இத கலைஞர் டிவி சொல்லுங்க. கலைஞர் டிவி மாதிரி ஒரு ப்ரோமோ கட் பண்ணா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கு இந்த படத்தோட ட்ரெய்லர் கட். பிரகாஷ் ப்ரோ முழுசா சொல்லிடுறீங்க. அந்த மாதிரி ட்ரை பண்ணணும்னு நினைச்சிருக்காங்க. ஆனா அது கலைஞர் டிவி மாதிரி முடிஞ்சிருச்சுன்னு சொல்லுவாங்க. அது பரணி ப்ரோ, அதுல என்ன ஃபேமிலியை கட்டுறாங்க. இப்போ ஒரு எடுத்தனே ட்ரெய்லர்ல அழகான ஃபேமிலியை கட்டுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன பிரச்சனை வருது, அப்புறம் வில்ல என்ட்ரி அப்படி கட்டும். இதுல அப்படி இல்ல பரணி ப்ரோ, எல்லாமே கடைசி வரைக்கும் ஃபேமிலியோட அந்த விஷால் வந்து இதே பண்ண மாட்டாரு. அதாவது இந்த இந்த எங்கு விஷால் இருக்காருல, அவர் வந்து கடைசியில நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஃப்ரேம் அதாவது சண்டை போடுற மாதிரி கட்டுவாங்க. அது வரைக்கும் இவர் வந்து ஃபேமிலி கூட இருக்க மாதிரியே தான் காமிச்சுக்கிட்டு இருப்பானுங்க. அந்த 2 விஷால் தான் என்னென்னமோ பண்ணிட்டு இருப்பாங்க படம். அந்த பெஸ்ட் ஃபேமிலி அது இதுன்னு சீரியல் கண்டென்ட் எல்லாம் எடுத்து சொல்லி இருக்காரு. ஆமா, அந்த மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருந்தாங்க அந்த இதுல. வேற பிரகாஷ் ப்ரோ, அது மட்டும் இல்லாம இருக்குன்னு சொல்லல, அது மட்டும் உண்மை. கேளுங்க பிரகாஷ் ப்ரோ, அது மட்டும் இல்லாம இந்த ட்ரெய்லர் வரதுக்கு முன்னாடி இந்த படத்தோட கண்டென்ட் வந்த எல்லா கண்டென்ட்லுமே ட்ரிபிள் ரோல் இல்லைன்னா 3 விதமான கெட்டப்ல பேசுறது இந்த மாதிரியே பண்ணிருந்ததுனால நான் என்ன நினைச்சேன், படத்துல 3 ரோல் போல இருக்கு, 3 ட்ரிபிள் ரோல்ல இருக்காரு போல அப்படின்னு நினைச்சா டூயல் ரோல் போல இருக்கு. அப்பாவுக்கே 2 கெட்டப்பு, பையன் தனியா ஒரு ரோல் போல. இல்ல இல்ல சுதர்ணா, ஃபர்ஸ்ட்லயே தெரிஞ்சு போச்சு. இல்ல அவரு எனக்கு ஒரு விஷயம் மட்டும் தான் புரியல. மார்க் ஆண்டனி ஸ்டீராய்டு அப்படின்னு சொல்லிட்டு யாரோ சொன்னார். யார் விஷால் சொன்னார் நினைக்கிறேன். விஷால் இல்லையா? இல்லைங்க, எனக்கு என்ன தெரியுமா, ஒரே ஒரு வருத்தம். மார்க் ஆண்டனி என்ன எடுத்துக்கங்க, ஓகே, நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். ஆனா
அந்த எஜே சூர்யா இடத்துல நீங்க எப்படி ஜான் விஜயை வச்சு பொருத்தி பார்க்க முடியும்? ஜான் விஜய் தான் அவர் ஃப்ரெண்டு, ஜான் விஜய் தான் அவர் கூட ஃபைட் பண்றாரு, ஜான் விஜய் அவருக்கு ஒரு பாட்டு, அவருக்கு இவருக்கும் ஒரு சீனு, அவர் தான் படத்துல அவர் டோட்டலா கொஞ்சம் கொஞ்சம் இரிட்டேட் பண்றாரு bro ஜான் அப்பப்ப. விஜய் கொஞ்சம் கொஞ்சமா நார்மலாவே டோட்டல் இரிட்டேட்டிங் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர்னாலே அது ஜான் விஜய் கொடுத்துரும். அது போலீஸ் ரோல் எடுத்தாருன்னா மகா மட்டமா பண்ணுவாரு. மகா மட்டமா என்ன எவ்வளவு நம்மளுக்கு அதாவது சீரியஸா ஒரு கேரக்டரை பார்த்து நம்ம எரிச்சல் ஆகலாம். ஆனா கேரக்டர் பண்றவரை பார்த்து எரிச்சல் ஆகுமா, ஜான் விஜயை பார்த்தா எரிச்சல் ஆகும். மனுஷன் எப்பதான் உங்களை ரசிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னா ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னா சார்பட்டா பரம்பரையில மட்டும்தான் அவருக்கான அந்த மாதிரி கொடுக்காம ஒரு மாதிரி வேற மாதிரி கொஞ்சம் அதை கொஞ்சம் கத்த விடாம ஒரு ஒரு வித்தியாசமான ரோல் கொடுத்து ஒரு அஸ்தி வித்தியாசமான வயசுல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி பேசினாலே பண்ணுவாங்க. கடுப்பாகும் ப்ரோ. ஓகேவா? எனக்கு அவர் எந்த படத்துல பார்த்தாலும் எரிச்சல் ஆகும். அது என்னன்னா லூஸ்பரா இருக்கட்டும், இல்ல அவர் போலீஸா நடிச்சாலே எரிச்சல் ஆகும். அது வேற தனி கதை. அவரெல்லாம் இருக்கும். அது இருந்தாலும் எனக்கு அது பிடிக்காதுங்க. அவர் அந்த மாதிரி ஒரு கீழே ஒரு ஹஸ்கி வாய்ஸ்ல போட்டு இழுத்து பிடிச்சி என்னமோ பேசி வைப்பாப்பி கபாடி பூரா படம் பூரா அப்படிதான் பேசி வச்சிருப்பாரு. அதான் எனக்கு அவர் ரோல்லையே சார்பட்டா பரம்பரை அது ஒரு ரோல், நல்ல ரோல். வா கோட்டர் கட்டிங் அதுல ரோல் நல்ல ரோல். அதுல அப்ப மவன 2 ரோல் பண்ணிருப்பாரு, டபுள் ஆக்ஷன் பண்ணிருப்பாரு. ஆக்சுவலா அது நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு. இப்ப ரீசெண்டா பண்றதுல தான் ஒரு தலைவா நிறைய அந்த மாதிரி இரிட்டேட் பண்றாரு. முன்னாடி கூட அப்படி அந்த அளவுக்கு இல்ல. விஷாலுக்கு ஒரு படம் ஹிட் ஆயிடுச்சுன்னா அது பின்னாடியே தொட்டிட்டு வர மாதிரி ஒரு வியாதி இருக்கு. இரும்பு திரையை பார்த்து சக்கரை எடுத்த மாதிரி மார்க்கண்டனி பார்த்து இப்ப மகுடம் எடுத்துட்டு இருக்காப்புல. தெரியல ஏதோ ஒண்ணு பேக் ஃபயர் ஆகாம தான். சரி சரி முடிச்சிடலாமா? பாருங்க உங்களுக்கு கால் பண்றேன். ஒரு முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம். நான் வந்துட்டு இன்னைக்கு அந்த இதை இன்வைட்னு சொல்லி ஒரு படம் பார்த்தேன். அது நிறைய நல்ல ரிவ்யூஸ் இருந்துச்சு. நான் வந்துட்டு எதுவுமே தெரியாம தான் பார்த்தேன். ஆல்ரெடி இங்க மோகன் பார்த்துட்டு ஒரு தடவை வந்துட்டு சொன்னாப்புல நம்ம அவனை சொல்லட்டுமா? இருங்க நான் சொல்லி முடிச்சிடறேன், ரிவ்யூ சொல்லி முடிச்சிடுறேன். அதுக்கப்புறம் நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க. ஆனா அந்த உங்களுக்கு இல்ல அதை பத்தி தான் சொல்லணும், அந்த இன்வைட் பத்தி தான் சொல்லணும். சொல்லுங்க. நான் காலைல அந்த இன்வைட்னு ஒரு போஸ்ட் பார்த்தேன். ஓகேவா? அந்த போஸ்ட் பார்த்தோன்னே ஜஸ்ட் அந்த இன்வைட்டுங்கிற டைட்டில் அந்த போஸ்டர் மட்டும் வச்சு மைண்டுக்குள்ள ஒரு கதை ஒன்று வந்துருச்சு. சரி சூப்பரா. ஓகேவா? ஃபீல் குட் ஆன்லைன் பயங்கரமா ஒரு ஃபீல் குட்டா இல்ல, நீங்க அது பார்த்தா ஃபீல் குட்டா இருந்துச்சு. அதுக்கு அது இன்வைட்டுங்கிறத வச்சு ஒரு த்ரில்லர் வந்துருச்சு. ஓகே த்ரில்லர் சூப்பரா ஒரு ஒன்லைனா செம்மையா டைட்டில் போஸ்டர் மட்டும் வச்சு த்ரில்லரா. நீங்க என்ன ஜானர்ல சொல்ல போறீங்க எனக்கு தெரியல, அதனால அதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன். இதை சரி 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 என்ன ஜானர் என்ன கதை என்ன ஏதுன்னு தெரியாது. அந்த ஒரு போஸ்ட் பார்த்தா அந்த இன்வைட்டுங்கிற டைட்டில் நல்லா இருந்துச்சு. டைட்டில வச்சு அந்த போஸ்ட் வச்சு ஒரு த்ரில்லர் ஐடியா ஒன்று வந்துச்சு. டைட்டில் வச்சு ஒரு கதை வந்துச்சு. அதை பத்தி பேசுவோம் அப்படிங்கறத சொல்றேன். சரி ரைட், அது அதுக்கப்புறம் பேசுவோம். இப்ப நீங்க சொல்ல வந்த ரிவ்யூ சொல்லிடுங்க. படத்துல மொத்தம் 4 கேரக்டர் தான். ஒரு வீட்டுக்குள்ளதான் ஃபுல் கதையுமே நடக்கும். டயலாக் மட்டும்தான் வந்துட்டு ரொம்ப இதெல்லாம் இருக்காது, இன்டென்ஸ் எல்லாம் இருக்காது. ஆனா வந்துட்டு அவங்க டிஸ்கஸ் பண்ற டாபிக்லாம் ரொம்ப அன்கன்வென்ஷனலான டாபிக்ஸா இருக்கும். அது அவங்க பேசுறதா இருக்கட்டும், அவங்க சொல்ற விஷயங்களா இருக்கட்டும், அதெல்லாம் வந்துட்டு என்ன சொல்ல ரொம்ப ஆக்வர்டா அந்த ஒரு ஜோன்ல தான் இருக்கும். ஏன்னா கொஞ்சம் ஓவரா தான் போறோமோ. ஆனா அது அப்படி சொல்லி அவங்க கடைசி அந்த ஒரு 1/2 மணி நேரம் எனக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு அந்த படத்துல எனக்கு சீரியஸா. ஆனா நீங்க இதை இப்படிதான் சொல்லி ஆகணுமா அப்படின்ற மாதிரி ஒரு இது இருந்துச்சு எனக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு 40 நிமிஷம் வந்துட்டு கொஞ்சம் லைட்டா வந்து என்னடா அது அப்படின்ற ஃபீல் இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் ஓரளவுக்கு இந்த மாதிரி ஒரு கதையை வந்துட்டு யாராவது பண்ணுவாங்களா இனிமேல்னு கேட்டா தெரியல, சத்தியமா தெரியல. ஆனா வந்துட்டு நீங்க இந்த இங்கிலீஷ் படம்லாம் பாப்பீங்க, உங்களுக்கு புதுசா ஏதாவது ட்ரை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ட்ரை பண்ணுங்க. எல்லாத்துக்குமே ஒர்க் ஆகாது கண்டிப்பா. ஆனா எனக்கு பிடிச்சிருந்துச்சு, அவ்வளவுதான். இன்ஸ்டால ஒரு கிளிப் ஒன்று வைரல் ஆச்சு பாத்தீங்களா? இதுக்கு பேர் தான் மிக்சட் ரிவ்யூஸ் சார். டிசி படத்துக்கு அந்நிய நம்பி மியூசிக் மாறி மாறி போகும், நல்லா இருக்குன்னு சொல்லும். அதேதான் இப்ப நீங்க சொன்ன ரிவ்யூ. இல்ல மாவீரன், ஆக்சுவலா என்னன்னா இப்ப டிசின்னு வைங்களேன், நான் தாராளமா வந்துட்டு பாருங்க எல்லாரும் பாருங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா நம்ம ஆட்களுக்கு அந்த மாதிரி ஜானர் ஆஃப் ஃபிலிம்ஸ் பிடிக்கும். ஆனா வந்துட்டு இப்போ வந்து நிறைய பேர் நான் எனக்கே இருக்காங்க நிறைய பேர் என்னன்னா படத்துல வந்து இங்கிலீஷ் படம்னா இங்கிலீஷ்ல இருந்துச்சுன்னா ஃபுல்லா டைலாக்ஸா இருந்துச்சுன்னா சும்மா பேசிட்டே இருக்காங்கப்பா பேசிட்டே இருக்காங்கன்னு பார்ப்பாங்க. அதுவும் இல்லாம நமக்கு இந்த கான்வர்சேஷனல் ஃபிலிம்ஸ் நிறைய பேருக்கு இங்க பெருசா செட் ஆகாது. ஒரே வீட்டுக்குள்ள 4 கேரக்டர்ஸ் பேசிக்கிட்டே இருக்குது, அதுவும் இங்கிலீஷ்லயே பேசுது அப்படின்றப்ப நிறைய பேருக்கு அது செட் ஆகாது. அதுவே வந்துட்டு நிறைய பேருக்கு இங்க செட் ஆகாது. அப்படின்னாலே பெருசா அந்த படத்து மேல இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க. இந்த இதுல வந்துட்டு மோஸ்ட்லி வந்து செக்ஸ் அந்த ஒரு ஜோன்ல தான் பேசிருப்பாங்க, அந்த டாபிக் தான் பேசிட்டு இருப்பாங்க. அது வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்ல எவ்வளவு வந்து ஹெல்த்தியா இது பண்ண வைக்கும், அது வந்துட்டு எப்படிலாம் வந்துட்டு அந்த மாதிரி நிறைய போகும்னு வச்சுக்கோங்க.
மோஸ்ட்லி வந்து ஒரு கல்யாணம் ஆன ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்துட்டு இந்த படத்தை வந்துட்டு பார்க்கணும். இந்த படத்தை தமிழ்ல எடுத்தாங்கன்னா எப்படி வந்துட்டு மிக்ஸ்டு ரெஸ்பான்ஸ் வருமோ அந்த மாதிரி தான் இந்த படத்துக்கு வந்து எல்லாத்துக்குமே ஒர்க் ஆகுமான்னு தெரியாது. எனக்கு ஒர்க் ஆயிருந்துச்சு. இப்போ வந்துட்டு இது இருக்குல்ல, என்னது, ஐயோ இப்போ அந்த அமேசான் பிரைம்ல வந்துச்சு வதந்தி 2, அது வந்துட்டு 2வது எபிசோடு தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். நான் 2வது எபிசோடு பார்த்துட்டு இருக்கும் போதே வந்துட்டு நான் அந்த டிஸ்க்ளைமர்லாம் பார்க்கல. ஆனா நான் வந்துட்டு ஸ்பாய்லர் சொல்ல போறேன், சாரி. நான் வந்துட்டு சலூன் சில பிரின்சிபல் ப்ரோ வந்து சலூன்ட்ட சொல்லியிருந்தாரு, இது பரணி கொண்டாடும் வெற்றி படம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்போ நான் வந்துட்டு செகண்ட் எபிசோடு பார்த்துட்டு நான் வந்து சலூன்ட்ட கேட்டேன், அவனு இது என்னடா ஒரு மேல் லெஸ்பியன் இதா அப்படியான்னு கேட்டேன். அவன் வந்துட்டு இல்லைண்ணா அப்படின்ட்டான். ஓகே, எனக்கு என்னன்னா நான் என்ன நினைச்சிட்டேன்னா வெண்பாக்கும் அந்த மணியோட லவர் அவங்க 2 பேரும் தான் வந்துட்டு லெஸ்பியன் அந்த மாதிரி நான் யோசிச்சிட்டேன். நானும் அதுதான் நினைச்சேன். நான் அந்த மாதிரி லாஸ்ட் எபிசோடு மட்டும் மிச்சம் இருக்கு. இரு, ஐயோ சாரி அவ்வளவுதான் ஸ்பாய்லர் சொல்ல போறேன்னு சொல்லிட்டு தான் சொன்னேன். ஓகே நீங்க பாக்கலாமா வீரன், அவ்வளவுதான். ஓகே, சோ அப்படி இருக்கிறப்போ இந்த இப்ப பேக் எல்லாம் பிரகாஷ் ப்ரோ சொல்லுவாரு இதெல்லாம் பரணிக்கான படங்க, பரணிக்கு தான் ஃபெமினிஸ்ட் மாதிரி ஒரு பொண்ணு தாங்க ஒய்ஃபா வரணும் நிறைய அவர் சொல்லுவாரு. ஓகேவா, இது ரொம்ப வந்துட்டு ஒரு மாதிரி ப்ரொக்ரெசிவான ஃபிலிம். அது மட்டும் நான் சொல்றேன். உங்களுக்கு அந்த ப்ரொக்ரெசிவான ஃபிலிம்ஸ் எல்லாம் பிடிக்கும்னா மேபி ட்ரை பண்ணுங்க, இல்லைன்னா விட்டுருக்கேன். அவ்வளவுதான், முடிச்சிடலாம் 10:15 ஆயிடுச்சு. ஓகே பரணி, பாய். பை தேங்க்ஸ் சார். பாய்.